என்டையர் நிகழ்ச்சிகளை நம்ம பார்க்கலாம். சில நூற்றாண்டுகளுக்கு முன்னால் ஒரு இளைஞன் ஒரு ஜென் துறவியை சந்திக்க போகிறான். ஐயா, நான் உங்களுக்கு சீடனாக வர விரும்புகிறேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். நீ யார்ப்பா தம்பின்னு கேட்பார் அவர். நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் உங்ககிட்ட வந்திருக்கிறேன் ஐயா அப்படின்னு சொல்லுவான். அப்புறம் பல கேள்விகள் கேட்பான். அந்த கேள்விகள்லாம் ரொம்ப அழகாக ஒரு பதில் சொல்லுவார். கடைசியாக ஒரு கேள்வி கேட்பான். ஐயா, இவ்வளவு ஞானமாக நீங்கள் பேசுகிறீங்க, ஞானத்தோடு இருக்கீங்க, உங்களுக்கு இந்த துறவி ஆன பின்னால் தான் இந்த ஞானம் வந்ததா, இல்லை ஞானம் வந்த பின்னால் தான் நீங்கள் துறவி ஆனீங்களா அப்படின்னு கேட்பேன். அதுக்கு அவர் சொல்லுவார், எனக்கு ஞானம் வந்த பின்னால் தான் நான் துறவி ஆனேன், ஞானம்ன்றது என்னுடைய மனைவி அப்படின்னு அவர் சொல்லுவார். அப்படி இப்போ தான் உச்ச நீதிமன்றத்துக்கு ஞானம் வந்தது போல சுமார் 25 ஆண்டுகள் தொடர்ந்து எழுதப்பட்ட தீர்ப்புகளுக்கு ஒரு முரணான தீர்ப்பை உச்ச நீதிமன்றம் புல்லர் வழக்கில் கொடுத்துருக்கு. இந்த புல்லர் வழக்கில் கொடுத்த தீர்ப்புக்கு அடுத்து தான் இந்த விவாதமே இந்தியாவில் மீண்டும் அரும்பி இருக்கு இல்லையா? புல்லர் வழக்கில் கொடுத்த தீர்ப்பை வச்சுக்கிட்டு தான் நீங்கள் இந்த கேள்வி எனக்கு தொடுக்கிறீங்க. நடுவண் அரசு தூக்கு தண்டனை நிறைவேற்றுவதில் அவசரம் காட்டுகிறதா அப்படின்ட்டு. அவசரம் காட்டவில்லை. ஏற்கனவே அவசரம் காட்டி நடுவண் அரசு தேசிய அவமானத்தை சந்தித்து விட்டது. அதாவது கசாப்பை ரகசியமாக தூக்கிலிட்ட விஷயம், இரண்டாவதாக அப்சல் குருவுக்கு எந்த விதமான வாய்ப்பையும் அளிக்காமல் திடுமென்று தூக்கிலிட்ட விஷயம், இந்த ரெண்டுமே தேசிய அவமானங்கள், சாதாரண விஷயம் இல்லது. ஏன்னா ஒரு தூக்கு தண்டனை கைதிக்கு கருணை மனு நிராகரிக்கப்பட்ட பின் கொடுக்க வேண்டிய உரிமையை பறித்து ரகசியமாக அவசரமாக தூக்கிலிட்ட கொடுமை எந்த நாட்டிலும் நிகழ்ந்ததில்லை, எந்த ஜனநாயக நாட்டிலும் நிகழ்ந்ததில்லை. அப்சல் குருவுக்கும் கசாவுக்கும் கொடுக்கப்பட்ட தீர்ப்பு, அந்த தண்டனை அவசரமாக நிறைவேற்றப்பட்டதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி? முதல்ல அவர் நல்லா ஒரு கதையை சொன்னார், ஞானியை பற்றி பேசினார். ஆனால் அவர் கதையை சொன்னால் இது சரியான பதிலாக இருக்காது. இல்லை இல்லை, நீங்கள் அதை முழுமையாக கேட்ட நீங்கள் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. தயவு செய்து மற்றவர்கள் பேர் நீங்கள் குறுக்கிட்டு பேசினீங்கன்னா எங்கிட்ட குறுக்கிட்டு பேசுவது நியாயம். ஆனால் அவர்களை முழுதாக பேச விட்டு என்னை பேச விடாமல் செய்யறதுன்னா இங்கே இருக்க வேண்டிய பயனே இல்லை. அதனால தயவு செய்து நீங்கள் இப்போ நடுவராக இருக்கீங்க, எல்லாருக்கும் சம வாய்ப்பு கொடுக்க வேண்டியது உங்களுடைய வேலை. அவர்களை நீங்க குறுக்கிட்டு பேச வேணாம் சார், கதையை சொல்லாதீங்கன்னா என்ன கதையை சொல்லக்கூடாது. மற்றவர்களுக்கு ஒரு நீதி, எனக்கு இது நீதியின் குரல். ஆனால் நான் ஒன்னு தெளிவுபடுத்த விரும்புறேன். என்னுடைய கருத்தை கேட்கணும் வேணாம், உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. அதாவது அவர் இந்த கதையை சொன்னார், பழைய கதையை சொன்னாரு. அந்த கதையெல்லாம் துறவியை கேட்டுருந்தா சொல்லிருப்பாரு, யாருமே சாகிறது இல்லை, உடல் மறியுது, ஆன்மா மறியலன்னு சொன்னா அந்த கதையெல்லாம் பேசிக்கலாம். இரண்டாவதாக அதைத்தான் நான் சொன்னேன். அப்ப நீங்களே சொல்லிடுங்க, நான் எதுக்கு சொல்லுவேன்? அதைத்தான் நான் சொன்னேன். சொல்லுங்க, நீங்க சொல்லிடுங்க. வாங்க சொல்லுங்க. ஸோ நாங்க வந்தீங்கன்னா எங்க கருத்தை கேட்கறது, மக்கள் கருத்தை நீங்க பல பேர்கிட்ட பேசி பல விதமான கருத்துக்களை குறித்தா நீங்க இங்க இருக்கீங்க. உங்களுக்கும் சமகால அளவு உண்டு. நீங்க மத்தவங்கள்ட்ட குறுக்கிடுறீங்கன்னா எங்கிட்ட குறுக்கிடாதீங்கன்னு நான் சொல்றேன். இல்ல நீங்க மத்தவங்கள்ட்ட குறுக்கிட்டா எல்லாருக்கும் சமமா குறுக்கிடுங்க, எனக்கு ஒன்றும் ஆட்சேபமே இல்லை. இல்ல அதற்கு உங்களுடைய பதில் தேவைங்கிறதுக்கு தான் உங்க கட்டத்துக்கு அவருக்கு பதில் சொல்லிட்டு உங்களுக்கும் பதில் சொல்ல தானே போறேன். சொல்லுங்க. ரைட். ஏன்னா இதை பத்தி பேசிக்கிட்டே இருக்கலாம் நம்ம. நீங்க மக்களுக்கு உங்க கருத்தை கேட்கறீங்க. நடுவண் அரசு தேசிய வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு, அவங்க பேசுறாங்க. சொல்லுங்க. அதாவது ஒரு நடுவண் அரசு முன்ன சீக்கிரம் செஞ்சாங்கன்னு ஒரு சில பேர் சொன்னாங்க, செய்யலன்னு பல பேர், ஏன் அப்சல் குரு தூக்கலன்னு நாடு ஃபுல்லா நடந்துகிட்டு இருக்கேன். ஸோ ஒரு பக்கம் நாங்கள் எல்லாரையும் தூக்கிலிடுறோன்னு பல பேர், பல விடுதலை புலிகள் போராளிகள்ன்ற பேரில் இந்த மாதிரி ஒரு இதை எழுப்பி விடுறாங்க. இதே நேரத்தில் பல பேர் நான் மற்றவர்களுக்கு ஒரு சமயத்தையோ இதுவோ பண்ணுறதுக்கு அவங்களுக்கு சரியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ ரெண்டு பக்கமும் எங்களுக்கு மத்தளத்துக்கு ரெண்டு பக்கமும் அடி விழுது. அப்போது ஒரு சாரார் நாங்கள் தூக்கில ஆதரிக்கிறோம்னுங்கிறேன், ஒரு சாரார் நாங்கள் சரியாக செய்யவில்லைன்றாங்க. அப்போது நடுவாக இருக்கவங்க ஏறக்குறைய நாங்கள் சரியாக செய்கிறதா தானே இருக்கணும். இல்லைன்னா ரெண்டு பக்கமும் நாங்கள் சொல்ல முடியாதுல்ல. ஒரு பக்கம் சொல்கிறாங்க நான் தூக்கிலே போட மாட்டேங்கிறேன், தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கேன்னு எங்களை குறை கூடுறாங்க. இன்னொரு பக்கம் நாங்கள் சீக்கிரமாக செய்கிறோன்றாங்க. அப்போது பார்த்தங்கன்னா நடுநிலையாக இருக்கும்ன்றதான் உண்மை. அரசுக்கு அதாவது தூக்கில் போட போகிறவங்கள டக்குன்னு இந்தியாவில் தூக்கில் போடுறதில்ல. செஷன்ஸ் கோர்ட், இவர் நான் வக்கீல் இல்லை, நான் ஒரு பொதுஜனம் தான். ஆனால் செஷன்ஸ் கோர்ட்லேருந்து அப்பீல் போய் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிட்டு சுப்ரீம் கோர்ட்லேயே பல மனுக்கள் போடப்படுது. அதை போட்டு விட்டு இவர் லாயரா பேசுறாரு,
ஒரு சட்டத்தை இன்னைக்கு இவர் என்ன சொல்றாரு, அப்போ சுப்ரீம் கோர்ட் சொன்னது தப்புன்னா அங்க போய் வாதாடுங்க. சட்டம் சொல்வதை நிறைவேற்ற வேண்டியது நமது அரசு. அதை செய்கிறோம், சட்டப்படி செய்கிறோம். இதுல குறை கூறுகள் போற்றுவார் போற்றட்டும், தூற்றுவார் தூற்றட்டும், அதுதான் நாங்க சொல்றோம். சொல்லலாம். சட்டம் சொல்வதை நிறைவேற்றுறது அரசுடைய கடமை, அதை தான் நாங்கள் செஞ்சுருக்கோங்கிறாங்க. அடுத்து நீங்கள் அதுக்கு பதில் சொல்லுங்கள். இப்போ ஐயா கிட்ட போவோம். கருணை மனுக்கள் தொடர்ந்து நிராகரிக்கப்படுகிறது, என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி? இல்லை, இப்போ வந்து சட்டம் சொல்கிறத செய்யங்கிறது தான் லா அபைடிங், இட் இஸ் அ பெஸ்ட் திங். அதான் பண்ணணுங்கிறது ஜனநாயக முறையில் அதான் வேணும். ஆனால் அப்படி இருக்கிற காலகட்டத்தில் எதுக்கு ஆர்டிக்கல் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் ஆர்டிக்கிள் 21 எதுக்கு, 72, 161 இதெல்லாம் வந்து ஜனாதிபதிக்கு ஒரு உயர் அதிகாரம் ஒன்று கொடுத்து வச்சுருக்கோம். இப்போ சட்டம் சொல்கிறத மட்டும் செய்யணும்னா இப்போ வந்து இந்த உயர் அதிகாரம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லையே. அப்போ ஜனாதிபதிக்கு கொடுக்கப்பட்ட அந்த கடைசி வாய்ப்பை சரியாக பயன்படுத்த வேணும் அப்படிங்கிறது தான் இது ஒன்று. இதில் இவர் சொல்கிறாரு நடுநிலைமையாக செயல்படணும். நடுநிலைமையாக செயல்படுறாங்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி. ஏன்னா சென்ற முறை ஜனாதிபதியாக இருந்த பிரதிபா பாட்டேல் அவங்க வந்து கிட்டத்தட்ட 35 மனுக்கள் மீது தள்ளுபடி பண்ணாங்க. அவங்க கருணை மனு எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் அதில் ஒரே ஒரு மனு மீது, அதாவது கர்நாடகாவில் வைக்கப்பட்டிருந்த ஒரு சிறைவாசி மீது அவருக்கு தூக்கு தண்டனை கொடுத்து அவர் வந்து கருணை மனு இது பண்ணியிருந்தார், மனு செஞ்சிருந்தார். ஆனால் அவர் தூக்கு தண்டனை கொடுக்கப்பட்டது 2005, 2007 இறந்துட்டார் அவர், சரிங்களா? ஆனால் 2012ஆம் ஆண்டு ஜனாதிபதி அவர்கள் அந்த கருணை மனு மீது என்ன சொல்றாங்கன்னா, இவருக்கு வந்து ஆயுள் தண்டனையா குறையுங்க அப்படிங்கிறாங்க. இறந்து போனவருக்கு ஆயுள் தண்டனை. அப்ப வந்து எந்த அளவுக்கு அது செயல்படுது, ஒரு ஜனாதிபதியா இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த செய்தியும் கூட தெரியாம இருக்குதுங்கிறத நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது. இது நடுநிலையா செயல்படுறதுங்கிறது எப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல. இன்னொன்னு, நீங்க அதுக்கு அடுத்தது வந்து சென்ற ஆண்டு பிரணாப் முகர்ஜி ஜூலைல பதவியேற்கிறார். ஏற்றுக்கொண்டதிலிருந்து கிட்டத்தட்ட 26 பேர் கருணை மனுக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் ஜனாதிபதி கிட்ட. அதுல இன்னைக்கு தேதி வரைக்கும் 16 பேருக்கு மேல ரிஜெக்ட் பண்ணிருக்காரு. 3 பேர் தூக்கிலிடப்பட்டுட்டாங்க. இதுல ஐயா சொன்ன மாதிரி, ராதாகிருஷ்ணன் ஐயா சொன்ன மாதிரி, அந்த இது வந்து 2 பேருக்கு எந்த செய்தியுமே அந்த குடும்பத்துக்கும் கூட செய்தி சொல்லாம, முன்கூட்டியே செய்தி சொல்லாம அவர்களுக்கு உரிமைகள் முழுக்க மறுக்கப்பட்டிருக்குது. இது தொடர்ச்சியா உலக நாடுகள் பன்னாட்டு சட்டங்களை கம்பேர் பண்ணும் பொழுது நீங்க வந்து பாத்தீங்கன்னா, இன்றைக்கு வந்து 137 நாடுகள்ல தூக்கு தண்டனை பெயரளவிலோ இதுலயோ நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது, சரிங்களா? இப்படி இருக்கிற ஒரு காலகட்டத்தில், ஒரு நவீன ஒரு நாகரிகமான காலகட்டத்தில், கல்ச்சர்டு சொசைட்டில வாழ்ந்துட்டு இருக்கோங்கிற அது இல்லாம தூக்கு தண்டனைங்கிறத மொத்த எடுக்க வேணுங்கிற அந்த இது பேசுறதை விட்டுட்டு, தூக்கு தண்டனை சட்டப்படி கொடுக்குறோம், ஜனாதிபதி இது பண்றது, இது எல்லாமே எடுக்கணுங்கிறத மொத்தமா இருக்கிற மனித உரிமை ஆர்வலர்களுடைய உலகம் முழுவதும் இருக்கிற கோரிக்கை. இன்னைக்கு பல பன்னாட்டு சட்டங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு சட்டமும் இயற்றப்படும் பொழுதும் தூக்கு தண்டனை வேண்டாம் அப்படிங்கறத வந்து மறைமுகமாக ஒவ்வொரு இதுலயும் சொல்லிட்டு இருக்கோம். கன்வென்ஷன், யூஎன் கன்வென்ஷன் சொல்லிட்டு இருக்கோம். இது வந்து அடாப்ட் பண்ணிட்டு இருக்காங்க பல நாடுகள்ல. 2007 வந்து ஐநாவில் இயற்றப்பட்ட மரண தண்டனைக்கு எதிரான தீர்மானத்துல 104 நாடுகள் வந்து அதுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கு. வெறும் 30 நாடுகள் 36 நாடுகள் தான் வந்து அதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சு தூக்கு தண்டனை நாங்க வச்சுக்குவோம் அப்படிங்கிறது. இது எவ்வளவு கேவலமா இல்ல இந்த நாகரிக உலகத்துல. முதல்ல தூக்கு தண்டனை தூக்கணுங்க. முதல்ல தொடர்ந்து பேசலாம். தூக்கு தண்டனையே தூக்கி எறியணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை முன் வச்சிருக்காங்க. நீங்க இந்த என்ன எப்படி நினைக்கிறீங்க? அதை ரொம்ப தெளிவாக சொல்றேன். நான் ஊத்தரையும் இங்க வந்த ஊத்தரையும் ஒரு நேரையும் கண்ணோக்கி கேட்கிறேன். திரு ராதாகிருஷ்ணன் அவர்களையும் இவரையும் கண்ணோக்கி கேட்கிறேன். உங்களுடைய மகன் போலீஸ்ல வேலை செய்யச்சு வீரப்பன கொல்லப்பட்ட 18 போலீஸாரர்களாக உங்க ஆளுங்க இருந்தாங்கன்னா நீங்க தூக்கு தண்டனை வேண்டான்னு சொல்லுவீங்களான்னு கொஞ்சம் மனசை தொட்டு பேசுங்க. இதை வந்து ஒரு அறிவுபூர்வமாகவும் பார்க்கலாம், உணர்ச்சி பூர்வமாகவும் பார்க்கலாம். இது வந்து காலங்களுக்கு செய்யப்படுகின்றது. இந்த சமுதாயம் மாறுகிறது, சில இடங்கள்ல அப்படியே இருக்கிறது. இது வந்து நல்லதும், அதாவது தூக்கு தண்டனை இப்போ ஒன்று வேணாம், தூக்கு தண்டனை வேண்டான்றவங்க அடுத்த கட்டமாக எந்த தண்டனையும் வேண்டாமே, எதுவுமே செய்ய வேண்டாமே, போலீஸே வேண்டாமே, பேசலாமே, நல்லா அழகா பேசலாம். பேச்சு மேடைக்கு வேணா அழகா இருக்கும். ஆஹா ப்ளீடிங் ஆர்ட் லிபரல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆஹா நான் நல்லவன்டா அப்படின்னு. அவனுக்கு அடியும் வலியும் உதவிச்சே தெரியும் அந்த உணர்வுகள். உங்க வீட்டுல ஒருத்தர் கற்பழிக்கப்பட்டச்சே தெரியும் அந்த உணர்வுகள். கற்பழிக்கப்பட்டாங்களே இன்னைக்கு டெல்லியில, உங்களுக்கு எல்லாம் ஒரு உணர்ச்சி தூண்டலையா?
இவனெல்லாம் கொலை செய்யணும், இந்த கொலைகாரனை கொலை செய்யணும்னு நினைக்கலையா நீங்கெல்லாம்? இதுதான் தர்மமா? இதுதான் நியாயமான நாட்டு மக்கள் கேட்கறாங்க. நீங்க அழகா விடுதலை புலிகளின் போர்வைகளில் பல பேர் வந்து இன்னும் விடுதலை புலிகளை கொன்றவன, எங்க ஒரு தலைவரையும் அது கூட இருந்த 20 பேரையும் கொன்றவனையும் இன்னைக்கு வீரப்பனை கொன்றதுக்கா 18 போலீசார்கள் அவனை பிடிக்க போச்சு கொன்றார்களே, அவர்களை கொல்லணும் அப்படின்னு நினைக்கிறவர்கள் சும்மா இதெல்லாம் ஒரு தமிழ் அந்த இதே பேர்ல வந்து இந்த ஒரு மனித செய்து உரிமைன்னு ஒரு பேச்சுல இவைகள் பசுந்தோல் போர்த்திய புலிகள் இவர்களை அடையாளம் கண்டுகொள்ள. அப்படி இருக்கும் பொழுது குடியரசுத் தலைவருக்கு கருணை மனுங்கிற ஒரு வாய்ப்பை ஏன் சட்டத்தில் வைக்கணும்? நியாயமானது. அதாவது உயர்நீதிமன்றம் கொடுக்கிற தீர்ப்பை இறுதியாக வைத்திருக்கலாமே. நியாயமான கேள்வி, அதுக்கு பதில் சொல்றேன். அதாவது அதே அவருக்கு சட்டத்தில் கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம்? அந்த குடியரசுத் தலைவர் ஒரு பொறுப்பான குடியரசுத் தலைவர், நம்ம எல்லாராலையும் சட்டப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட குடியரசுத் தலைவர், அவர் சொல்வதையும் நாம ஏற்க வேண்டும் தான் அதனுடைய அர்த்தம். நீங்க கேட்ட கேள்வியை நான் உங்ககிட்ட திரும்ப கேட்கிறேன். குடியரசுத் தலைவருக்கு நம்ம சட்டத்தில் கொடுத்துருக்காங்க, ஏன் கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிருக்கீங்க. கொடுத்துருக்காங்க ஏன்னா அவர் சொல்றது, அவர் நமது சார்பில் எல்லாத்தையும் பார்த்து அவருக்கு எது சரி என்று தோன்கிறதோ அவர் நமது பிரதிபலிப்பாக இருக்கும், அதை நாம் எல்லாரும் ஏத்துக்கணும்னா சட்டமூலம் சொல்றோம். அப்ப ஏன் நீங்க அதை கேள்வி கேட்கறீங்க? நீங்க தானே சொல்றீங்க அவர் கொடுத்துருக்காங்கன்னு. அப்ப கொடுத்துருக்காங்க, அதை அவர் செயல்படுத்துகிறார், அது நியாயம் தானே, அது தர்மம் தானே, அதுதானே சட்டம். அதுல என்ன தப்புன்னு சொல்றீங்க? நீங்க எனக்கு பதில் சொல்லுங்க. பல கட்ட ஆய்வுக்கு பிறகு ஒரு நீதிமன்றம் கொடுக்கக்கூடிய தீர்ப்பு தண்டனை கொடுக்கணுங்கிறது, தூக்கு தண்டனை வேணுங்கிறது உங்களுடைய கருத்து. அதே நேரத்தில் அந்த கருணை மனுங்கிற ஒரு வாய்ப்பை ஏன் கொடுத்துருக்காங்க? அப்ப அங்கேயே ஒரு மழுப்பல் இருக்கா? இல்லைங்க, அதாங்க மறுபடியும் சொல்றேன். நீங்க கேட்ட கேள்விக்கு நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன், அதை முதலுக்கு நீங்க பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. சொல்லுங்க. இதே கருணை மனு வந்து ஜனாதிபதிக்கு ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஏன்னா இந்த நீதிமன்றத்திற்கும் மேல ஒரு பார்வை வேணும் அப்படின்றதுக்கு அவருக்கு கருணை மனு கொடுத்திருக்காங்க. பல ஜனாதிபதிகள் அவர் வந்து கருணையும் கொடுத்திருக்காங்க, சில வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. So they apply their mind. அப்போ அவர் சரியாக நமது சார்பில் நம்மால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஜனாதிபதி அவருக்கு என்ன சரின்னு சொல்றோ செய்யறாரு. அப்ப அதை தப்புன்னு சொல்றீங்களா? நான் உங்களை கேள்வி கேட்கிறேன், அது ஏன் பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க? அப்போ நீங்க மழுப்பல தூக்கு தண்டனை நிறைவேற்றிய நீதிமன்றத்துக்கு வந்து கருணை மனுங்கிற ஒரு வாய்ப்பு இருக்கிறது வந்து அப்ப தூக்கு தண்டனை வேணாங்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்கல்ல, அதை எப்படி நீங்க தவறுன்னு சொல்ல முடியும்? நான் தவறு என்று எதையுமே சொல்லல. அதுவும் சரி, ஜனாதிபதி செய்ததும் சரி என்று தான் நான் சொல்றேன். நீங்க என்ன பண்றீங்க? இந்த பக்கம் அரசியல்வாதி மாதிரி இந்த பக்கமும் பேசுறீங்க, அந்த பக்கமும் பேசுறீங்க. நான் வந்து ரொம்ப தெளிவா இருக்கேன். நம்ம பேசுறதுக்கு முன்னாடி ஒரு நேர் தொடர்புல இருக்காங்க, பேசுவோம், தொடர்ந்து பேசலாம். மக்கள் வணக்கம். ஹலோ, வணக்கம் சார். ஐயா, எங்க இருந்து பேசுறீங்க? உங்க பேரு? இங்க சைதாப்பேட்ல இருந்து பேசுறேன் சார். சையத் இஸ்மாயில் பேசுறேன் சார். சொல்லுங்க, உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. ஒண்ணும் இல்ல சார், தப்பு செஞ்சவன் தண்டனை அனுபவிக்கணும் சார். சரிங்க. அது தூக்கு தண்டனையில எனக்கு உடன்பாடு இருக்கு சார். சரி. என்ன உடன்பாடு இல்லைண்டா, இது முதல்ல தப்பு செஞ்சாங்க ஒரு மனுஷன். ஹலோ, சொல்லுங்க. கேக்குது ஐயா, கேக்குது, சொல்லுங்க. அவங்களுக்கு தண்டனை கொடுக்காம 10வது நின்ற மனுஷனுக்கு தண்டனை கொடுத்தாலும் இது என்ன நியாயங்கிறது என்னோட கேள்வி சார். அப்சல் குரு கசாப் கொடுத்தாங்கல்ல சார் தூக்கு தண்டனை, அது வந்து முதல்ல 1984லயே ஒரு தூக்கு தண்டனை கொடுத்தாலும் கொடுக்காம கடைசி 2 ஆளுக்கு பிடிச்சி முதல்ல தூக்கு கொடுத்துருவாங்க. என்ன சார் நீதி நேர்மை? ஐயா, தொடர்ந்து பேசலாம். நேர்மையா நியாயமா? ஐயா, உங்களுடைய கேள்விக்கு ஒரு வழக்குரைஞரே பதில் சொல்றாங்க. ஐயா, அவருடைய கேள்விக்கு நீங்க சொல்லுங்க. அதாவது முதல்ல வந்து சட்டப்படி எல்லாம் நடக்குதா அப்படின்றதான் முதல் கேள்வி. அதாவது இவர் வச்சது, அப்புறம் நான் அவருக்கு சொல்றேன், சட்டப்படி தான் இந்த தூக்கு தண்டனைகள் நிறைவேற்றப்படுகின்றன அப்படின்றதான் முதல் வாதமா வச்சாரு. இரண்டாவது வந்து தூக்கு தண்டனையே தேவையில்லை என்றது அவருடைய வாதம். மூன்றாவது வந்து இந்திய குடியரசுத் தலைவருக்கு ஏதோ வந்து அவருக்கு ரைட் இருக்கு, அவர் கருணை கொடுக்கறதுக்கு உரிமை இருக்குன்னு எல்லாரும் பேசிட்டு இருக்கீங்க. இதுதான் வந்து சட்டத்தின் அறியாமை. அதை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். இந்திய குடியரசுத் தலைவருக்குன்ட்டு எந்த விதமான உரிமையும் கருணை மனுக்களை டீல் பண்றதுக்கு கிடையாது அவருக்கு. அவர் வந்து ஜஸ்ட் சிக்னேச்சர். அதை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். எப்படின்னா, ஒரு கருணை மனுவை வந்து நீங்கள் கொடுக்கும்போது ஆர்டிகிள் 72 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் தான் அதை டிசைட் பண்ணும். ஒரு கருணை மனுவை நீங்கள் பிரசிடென்ட் கொடுத்தீங்கன்னா அந்த கருணை மனு ஹோம் மினிஸ்ட்ரிக்கு தான் அனுப்பப்படும். கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் உட்கார்ந்து, அமைச்சரவை உட்கார்ந்து இந்த மனுவை ஏற்றுக்கொள்ளலாமா இல்லையா என்பதை முடிவெடுத்து அந்த முடிவை இந்திய குடியரசுத் தலைவருக்கு அறிவிப்பார்கள். இதுதான் சட்டம். நீங்க வெயிட், நீங்க இதை வந்து முதல்ல புரியுங்க. இப்போ எல்லாருமே எப்படி பேசுறீங்கன்னா,
பிரதிபா பாட்டீல் வந்து இத்தனை வழக்கு வந்து இத்தனை கருணை மனுவை தள்ளுபடி பண்ணிட்டாங்க, இவர் பண்ணிட்டாரு, அது சட்டமே இல்லை. சட்டன்றது என்னன்னீங்கன்னா, ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருந்தால் கவர்னர்கிட்ட போனாலும், சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருந்த பிரசிடென்ட் போனாலும், இந்த கருணை மனுக்களை முடிவு செய்பவர், நிராகரிப்பதோ ஏற்றுக்கொள்வதோ முடிவு செய்பவர் அரசு. இந்திய அரசாங்கம், மாநில அரசு, இது சட்டம். இது வந்து நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். நளினிக்கு வந்து முதல்ல கருணை மனுவை நிராகரித்தாங்க, ஃபாத்திமா பிவி, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கருணை மனுவை நிராகரித்த பின்னால் ஜஸ்டிஸ் சந்துரு இப்போது அவர் தான் வந்து வழக்கறிஞராக இருந்து அந்த வழக்கை நடத்தினார். அப்போ வந்து எழுப்பப்பட்ட வாதமும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட வாதமும், ஃபாத்திமா பிவி இண்டிவிஜுவலாக ஒரு கவர்னராக இருந்து இந்த மனுவை நிராகரிப்பதற்கு உரிமை இல்லை. கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அட்வைஸ், நீங்கள் இந்த கான்ஸ்டிடியூஷனை புரிஞ்சுக்கணும். முதல்ல ஆன் த அட்வைஸ் ஆஃப் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் பிரசிடென்ட் வந்து முடிவெடுக்கணும். ஆன் த அட்வைஸ் ஆஃப் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் கவர்னர் முடிவெடுக்கணும். கவர்னரும் பிரசிடென்ட்டும் மேற் சிக்னட்டரி தான், கையெழுத்து போடுகின்ற உயர் அதிகாரிகள், அவ்வளவே. அவங்க என்ன செய்யலான்னா, இதில் ஏதாவது அவங்களுக்கு வேறுபாடு இருந்துச்சுன்னா அதை திருப்பி அனுப்பலாம். திருப்பி அனுப்பிச்சு திரும்ப 2வது தடவை அனுப்பிச்சிட்டாங்கன்னா அவங்க கையெழுத்து போட்டே தீரணும். ஸோ இப்போ எல்லாருமே நீங்கள் மக்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, இந்த கருணையை கொடுப்பது இந்திய குடியரசுத் தலைவர் அல்லவே அல்ல. இந்த கருணையை கொடுப்பது இந்திய அரசு. இந்திய அரசு கூட இந்த கருணையை அரசமைப்பு சட்டத்தின் கீழ்தான் அளிக்க முடியும். இந்த கருணை என்ற பேர் இல்லை, தண்டனை குறைப்பு. இது இந்த தண்டனை குறைப்பை செய்ய வேண்டியவர் இந்திய அரசு. இப்போ எடுத்துக்கிட்டீங்கன்னா, புல்லருடைய கருணை மனு தள்ளுபடி செய்யப்பட்டது, ராஜீவ் கொலையாளிகளின் கருணை மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டன. இதற்கு மேலே எங்களுக்கு உரிமை இருக்கு போறதுக்கு அந்த குற்றவாளிகளுக்கு. உச்ச நீதிமன்றமோ உயர்நீதிமன்றத்தையோ அணுகலாம். இந்த கருணை மனுக்களை இந்திய அரசோ மாநில அரசோ சரியானபடி சட்டத்தின்படி தள்ளுபடி செய்திருக்கிறதா என்பதை பார்ப்பதற்கு உச்ச நீதிமன்றத்துக்கு உரிமை உண்டு. இப்போ உச்ச நீதிமன்றம் பார்த்து என்ன சொல்றாங்க, இல்லை, புல்லரின் வழக்கில் கருணை மனுக்களை நிராகரித்தது சரியே. இப்போ அதுக்கு மேல உங்களுக்கு உரிமை இருக்கு. புல்லர் வந்து ஒரு ரெவியூ போடலாம், ரெவியூக்கு பின்னால கியூரேட்டிவ் பெட்டிஷன் போடலாம். இப்போ இவர் கேட்கிறாரு, தூக்கு தண்டனைக்கு பின்னால ஏன் வந்து நீங்களே கேட்டீங்க, தூக்கு தண்டனைக்கு பின்னால 72 எதுக்கு, 161 எதுக்கு அப்படின்றது உண்மை. ஏன்னா எத்தனையோ நிரபராதிகள் எவிடன்ஸ் இல்லாமலையோ எவிடன்ஸ் இருந்தோ தண்டிக்கப்பட்டு விடலாம். தண்டனைக்கு பின்னர் இந்த அரசுக்கு தெரியலாம் இவர் நிரபராதி, வீணாக அவர் தண்டிக்கப்படக்கூடாது. அந்த அரசுக்கு அந்த செய்தி வந்த பின்னர் கண்டிப்பாக அவர்கள் அந்த தண்டனையை குறைப்பதற்கு உரிமை உண்டு. அதற்காக தான் இந்த இது. இப்போ இது வந்து சாவரின் பவர்னு சொல்லுவோம். உச்சநீதிமன்றம் முடிவு செய்த பின்னர் இந்திய அரசுக்கும் மாநில அரசுகளுக்கும் இந்த உரிமை உண்டு. புல்லர் வழக்கில் ஏன் வந்து மாநில அரசுக்கு உரிமை இல்லைன்னு அவங்க செஞ்சிருக்க முடியும். தடா சட்டத்தில் தண்டிக்கப்பட்டவர், தடா சட்டத்தில் தண்டிக்கப்பட்டதால் இந்திய அரசுக்கு மட்டுமே உரிமை உள்ளது. ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் இந்திய தண்டனை பிரிவின்படி தண்டிக்கப்பட்டவர், இந்தியன் பீனல் கோட். இதில் மாநில அரசுக்கு உரிமை உண்டு. இறுதியாக மாநில அரசுக்கு உரிமை இருக்கு. இப்ப வந்து இந்த மாநில அரசின் கோரிக்கை முன்வைத்தால் அதுக்கு சட்ட வல்லுநர் குழு இல்ல, மாநில அரசு இப்பொழுது நினைத்தால் உச்சநீதிமன்றம் இவர்களின் கருணை மனுக்களை நிராகரித்த பின்னர் மாநில அரசு நினைத்தால் மறுநாளே இவர்கள் அத்தனை பேரையும் விடுதலை செய்யலாம். நமக்கு அத்தனை உரிமை உண்டு மாநில அரசுக்கு. பிரசிடென்ட் நம்ம பார்க்க வேண்டியதில்லை. ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தண்டிக்கப்பட்ட இந்த 3 குற்றவாளிகளும் நளினியும் இன்று நினைத்தால், அதாவது ஆனா உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு முடிஞ்சிடணும். உச்சநீதிமன்றத்தில் வழக்கு பெண்டிங்கா இருக்கு. அந்த உச்சநீதிமன்றத்தில் இருக்கின்ற வழக்கு இவர்களுக்கு எதிராக போகும் வகையில் தண்டனை அறிவிக்கப்படும் பொழுது நிச்சயமாக தமிழக முதல்வர் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் கூட்டி இதை இவங்க 4 பேரையும் விடுதலை செய்கிறேன் என்று சொல்வதற்கு உரிமை உள்ளது, சட்டத்தில் உரிமை உள்ளது. இது வந்து கவர்னருக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை. கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் கவர்னருக்கு ரெக்கமெண்ட் பண்ண அது போன்ற நடவடிக்கைகள் ஏதாவது மற்ற மாநிலங்களில் நிகழ்ந்திருக்கிறதா? இங்கேயே நிகழ்ந்திருக்கிறது, இங்கேயே நிகழ்ந்திருக்கிறது எத்தனையோ நடவடிக்கைகள். அதாவது இது சட்டங்க எல்லா மாநிலத்திலும் நிகழ்ந்திருக்கிறது. உச்ச நீதிமன்றம் இறுதியாக கருணை மனுக்களை நிராகரித்து தவறு என்று சொன்ன பின்னர் ஒரு மாநில அரசு கண்டிப்பாக மீண்டும் ஒரு கருணை மனுவை பெற்று அவர்களை விடுதலை செய்யலாம். நான் ஆயுள் தண்டனையை குறைக்க மட்டும் சொல்ல, நம்முடைய தமிழக முதல்வருக்கு அவர்களை விடுதலை செய்கின்ற உரிமை அரசமைப்பு சட்டத்தில் உள்ளது. அதான் நீங்க புரிஞ்சுக்கணும். சரி, தொடர்ந்து பேசலாம். இது தொடர்பான கருத்துக்களை தொடர்ந்து பேசலாம். நேயர்களை கருத்துக்களோடு காத்திருங்கள். சந்திப்போம். நீதியின் குரல் இடைவேளைக்கு பிறகு தொடரும். தண்ணீரில் அமுக்கி கொல்லப்பட்ட 2 வயது குழந்தை, குடுகுடுப்பைக்காரரின் பேச்சை கேட்டு நரபலி கொடுத்த கொடூரம், மூட நம்பிக்கையால் நிகழ்ந்த உச்சகட்ட கொடுமை,
மறுபக்கம் இன்று இரவு 8:30 மணிக்கு. வழங்குபவர்கள் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் மிக்ஸ். ஏப்ரல் 25 மாமல்லபுரத்தில் கோடி வன்னியர் இளைஞர் பெருவிழா. சித்திரை முழு நிலவில் வங்கக்கடலா இல்லை வன்னிய கடலா? வியக்க வைக்கும் வன்னிய கடலே, ஆர்ப்பரித்து வரும் வன்னிய பேரினமே, நமது ஐயாவின் அறிவுரையை கேட்க, ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றிட அலைக்கடலென திரண்டு வாரீர் வாரீர். என்றென்றும் ஐயாவின் உண்மை விசுவாசி போரூர் ஆலப்பாக்கம் லயன் ஏஆர் தில்லிபாபு, மாநில செயற்குழு உறுப்பினர், திருவள்ளூர் மாவட்டம். ஹேர் கேர்ல முக்கியமான பிரச்சனை முடி கொட்டி தலை வழுக்கி ஆகிறது தான். இதுக்கு பல சொல்யூஷன்ஸ் இருக்கு. ஆனா சரியான சொல்யூஷன் எர்வமேட்டின் தான் சொல்ல 4 காரணம் இருக்கு. 1, டயக்னோஸ் பண்ணி மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். ஆனா மலட்டு தன்மை மாதிரி லைஃபையே பாதிக்கிற சைடு எஃபெக்ட்ஸ் வரலாம். 2, ஸ்டெம் செல் தெரப்பி மூலமா முடி கொட்டுற பிரச்சனையை சரி பண்ணலாம். செலவு நம்ம பட்ஜெட்ல இருக்காது. 3, டைரக்ட் ஹேர் இம்ப்ளான்ட் பண்ணி செயற்கையா முடி வளர செய்யலாம். ஆனா நேரமும் வலியும் ரொம்பவே அதிகம். 4, எர்வாமேட்டின் யூஸ் பண்ணி பயனடைஞ்ச லட்சக்கணக்கானவங்கள்ல இப்ப நானும் ஒண்ணு. சோ முடி கொட்டுற பிரச்சனைக்கு எர்வாமேட்டின் தான் பெஸ்ட். அமேசான் காடுகளில் மட்டுமே கிடைக்கின்ற அரிய வகை மூலிகைகளால் தயாரிக்கப்பட்டு பிரேசிலில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் எர்வாமேட்டினை நீங்கள் உடனே பெற 044-4050-4050 என்ற எண்ணுக்கு மிஸ்டு கால் கொடுங்கள். மத்த ட்ரீட்மெண்ட் ஸ்டாப் பண்ணுங்க, எர்வாமேட்டின் யூஸ் பண்ணுங்க, அடர்த்தியான முடிய திரும்ப பெறுங்க. எர்வாமேட்டின் உலகில் அதிகம் விற்பனையாகும் ஆன்டி ஹேர் லாஸ் லோஷன். விடுமுறை நாட்கள் தானே, பசங்களை எங்கேயாவது வெளியே கூட்டு போனா தானே அவங்களுக்கும் புதிய அனுபவமும் கிடைக்கும். குழந்தையா இருந்த போது இங்கெல்லாம் வந்து விளையாட முடியல, அதான் இப்ப வந்து விளையாடுறேன். நான் இன்னைக்கு பொன்னேரில இருக்க வைல்ட் ட்ரைப் பிரான்ச்சுக்கு தான் வந்திருக்கேன். ஊர் சுத்தலாம் வாங்க, நாளை பகல் 12:02க்கு. நீதியின் குரல் தொடர்கிறது. தூக்கு தண்டனையை நிறைவேற்றுவதில் அவசரம் காட்டும் நடுவண் அரசின் நிலை குறித்த கருத்துக்களை நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறோம். ஐயா இடைவெளிக்கு முன்னாடி வழக்கறிஞர் முறையில் பல கருத்துக்கள் சொன்னாங்க. என்ன அப்படின்னா, ஒரு குற்றம் சுமத்தப்பட்ட அவர், தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட ஒரு நபர் தனக்கு அந்த தண்டனையிலிருந்து விடுதலை வேண்டும் என்றால் கருணை மனுவை வந்து குடியரசுத் தலைவருக்கு அனுப்புகிறாங்க. அந்த முடிவெடுக்கக்கூடியது குடியரசுத் தலைவர் தான் என்று பெரும்பாலான மக்கள் மத்தியிலே அந்த எண்ணம் இருந்தது. அப்படி அல்ல, அதை வந்து சட்ட நிபுணர்கள் குழு தான் முடிவெடுத்து அதை குடியரசுத் தலைவருக்கு அனுப்புகிறாங்க. அதன் பிறகு அவர்கள் ஒப்பம் மட்டும்தான் இடுகிறார்களே தவிர முடிவு அவர்களது அல்ல என்கிற ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாங்க. கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அந்த கருத்தை சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அப்படி ஒரு முடிவை அறிவிக்கப்படும் பொழுது மாநில அரசு நினைத்தால் அந்த குற்றவாளிகளுக்கு விடுதலை கொடுக்கலாம், தண்டனை குறைப்பு மட்டுமல்ல முழுமையான விடுதலை கொடுக்கலாம் அப்படிங்கிற கருத்தையும் சொல்லியிருக்கிறாங்க. அப்படி ஏதேனும் மாநில அரசின் முயற்சியால் தண்டனை குறைப்பு அல்லது விடுதலை தமிழகத்திலோ அல்லது மற்ற மாநிலங்களிலோ ஏதேனும் நடந்திருக்கிறதா? இல்லை, நிறைய நடந்திருக்குது. அந்த மாதிரி முன் உதாரணங்கள் நிறைய இருக்குது. இப்போ ஐயா சொன்ன மாதிரி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், அதாவது ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் ஆர் சென்ட்ரல் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், இவங்க டெசிஷன் எடுத்து ஃபைனல் டெசிஷன் எடுத்து இவர்களுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கலாம் அல்லது விடுதலை செய்யலாம் அல்லது தண்டனை குறைப்பு செய்யலாம்னு சொல்லி அந்த ரெக்கமெண்டேஷனை இவங்க கவர்னர் ஆளுநருக்கோ அல்லது குடியரசுத் தலைவருக்கோ கொடுத்த உடனே அவர்கள் அதன் மேலே வைத்து தான் வந்து நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வந்ததில் நீங்கள் வந்து யூபியில் வந்து 1990 ஜுமன் கான் அப்படிங்கிற ஒரு நபருக்கு வந்து தண்டனை குறைப்பு நடந்திருக்குது. 91 பஞ்சாப்ல தயா சிங் அப்படின்னு நடந்திருக்குது. தமிழகத்திலேயே நீங்க பாத்தீங்கன்னா தண்டனை குறைப்புங்கிறது கோவையில் வந்து தூக்கு தண்டனை கைதியாக இருந்த கோவிந்தசாமி, நான் அவரோட இருந்து பேசியிருக்கேன், நிறைய பண்ணியிருக்கேன். அவருக்கு என்ன தண்டனை அறிவிக்கப்பட்டது, என்ன குறைச்சிருக்காங்க? அவருக்கு தூக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க. சரி, முதல்ல உயர் நீதிமன்றத்தில் ஆயுள் தண்டனை கொடுத்தாங்க, அது மேலே போய் அப்பீல் போய்
தூக்கு தண்டனையாக மாறிச்சு. தூக்கு தண்டனையாக மாறி அதை வந்து கருணை மனுக்கள் பல முறை, ஒரு முறை இல்லை 2-3 முறை அவருக்கு ரிஜெக்ட் ஆகி மறுபடியும் போட்டதில் கடைசியில் அவருக்கு வந்து தண்டனை குறைப்பு நடந்திருக்குது. இதில் அந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் டெசிஷன் எடுத்து, அதாவது ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் டெசிஷன் எடுத்து கவர்னர் குறைத்த இது வந்து மிக முக்கியமான, நமக்கு அனைவருக்கும் தெரிந்த ராஜீவ் கேஸில் நம்ம பார்க்கலாம். இங்கே வந்து 4 பேர் தூக்கு தண்டனை கைதியாக கடைசியாக அந்த 26 பேரில் அனௌன்ஸ் பண்ணாங்க. அதில் வந்து இங்கே சந்துரு முன்னாள் இருந்தார் பாருங்க, நீதிபதியாக இருந்தார், அவர் நீதியரசர், அவர் வந்து வழக்காடிய அந்த நீதிமன்றத்தில் கவர்னர் வந்து தனிப்பட்ட முறையில் பாத்திமா தனிப்பட்ட முறையில் அவங்க வந்து முதல்ல வந்து 4 பேரோடையும் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அதை என்ன பண்ணாங்கன்னா வழக்கு ஒன்று போட்டாங்க சென்னை உயர்நீதிமன்றத்தில். கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் டெசிஷன் இல்லாமல் நீங்கள் எப்படி வந்து அதை வந்து ரிஜெக்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய கேள்வி அந்த டைமில் எழுந்தது. அதற்காக திரும்பவும் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் கூடி, அதாவது கலைஞர் தலைமையில் முதலமைச்சராக இருந்தார், அப்போ கலைஞர் தலைமையில் கூடி நளினியின் தண்டனையை குறைக்கலாம் அப்படிங்கிற ஒரு ரெக்கமெண்டேஷனை அவங்க வந்து கவர்னருக்கு வச்சாங்க. அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இதனால் வந்து மிக தெளிவாக நம்மளுக்கு தெரியறது என்னன்னு கேட்டால், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், அதாவது சென்ட்ரல், ஸ்டேட் ஆர் சென்ட்ரல், இவங்களோட டிசிஷன் இருந்தால் அதை வந்து தண்டனை குறைப்பு என்பது கட்டாயமாக எடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறத ஐயா சொல்றதை வச்சு நம்ம சொல்ல முடியுது. இது எல்லா தண்டனையும் எடுக்க வேணும் அப்படிங்கிறதா, இதுல தூக்கு தண்டனையை தூக்கணுங்கிறதா முதல்ல. இது போன்ற நிகழ்வுகளில் மாநில அரசின் தலையீட்டால் குற்றவாளிகளுக்கு தண்டனை குறைப்பு அல்லது விடுதலை ஏற்படுகிறது, ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? முதல்ல நான் வந்து இவர் மாதிரி ஒரு சட்ட நிபுணரோ எக்ஸ்பர்ட்டோ இல்லை, ஆனால் எனக்கு தெரிந்த சட்டத்தை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். அவர் சொன்னது உண்மை. அதாவது த பிரசிடென்ட் ஆர் த கவர்னர் ஹேஸ் டு ஆக்ட் ஆன் தி அட்வைஸ் ஆஃப் தி கேபினட் அப்படின்னு ஒரு இது இருக்குது. ஆனால் அதை திரும்ப அனுப்பலாம். எடுத்துக்காட்டாக திரு நாராயணன் அவர்கள் இந்திய ஜனாதிபதியாக இருந்தபோது அவர் சொல்லிட்டார், ஓவர் மை டெட் பாடினாரு, ஆனால் அனுப்பவே இல்லை. பல நிகழ்வுகளில் அதாவது அவங்க வந்து அனுப்பினா கையெழுத்து போடுறது தள்ளி போடலாம். அதனால் ஏதாவது ஒரு குடியரசுத் தலைவருக்கு தானே முடிவெடுக்கும் உரிமை இல்லாட்டாலும் அதை மாற்றக்கூடிய அளவு உள்ள பவர் இருக்குன்றதை நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும். ஏன்னா இங்கே சட்டத்தை பற்றி பேசச்சே சட்டம் என்பது எப்படி நடைமுறைப்படுத்துகிறோம் என்பதும் ஓரளவு வந்து ஒருவருடைய திறமையையும் அவருடைய சிந்தனையையும் காட்டுகிறது என்பது நம்ம பப்ளிக் மத்தியில் தெளிவுபடுறோம். ரொம்ப அப்படியே சட்டம்னு பேசிக்கிட்டு இருக்கிறதுல பிரயோஜனம் இல்லை. இன்னைக்கு சட்டத்தை வச்சு எவ்வளவு தவறுகள் நடக்குது எல்லா இடத்துலையும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். சட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடிக்கொண்டே இருக்கும், திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடிக்கொண்டே இருக்கும், சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்துக்கொண்டே இருக்கும். திருடனா பார்த்து திருந்துற வரைக்கும் திருட்ட ஒழிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போனாங்க. இதுதான் இது. உண்மையிலேயே நீங்க சட்டத்தை பற்றி பேசலாம். சட்டம் எதுக்கு இருக்குன்னு நம்ம முதல்ல யோசனை பண்ணணும். இந்த நேரத்தில் சட்டம் நம்ம நாட்டில் நம்ம எல்லாரும் நல்லா வாழறதுக்கு இருக்கு. அப்போ நம்ம எல்லாரும் யோசனை பண்ண வேண்டியது, இந்த தூக்கு தண்டனை என்கின்ற சட்டம் இந்த நாட்டுக்கு நல்லதா கெட்டதா? கோடிக்கணக்கானவர்களை கொல்றாங்க கயவர்கள், டெரரிஸ்ட் கொல்றான். அவன் வந்து நல்லவன் கெட்டவன் பார்க்கறதில்ல. அவன் என்ன பண்றான்? பொதுமக்கள், அப்பாவி பொதுமக்களை கொல்றான். அவனுக்கெல்லாம் தண்டனை கொடுக்கலன்னா இந்த நாட்டில் எப்படி இது இருக்கும்? நாட்டில் வந்து உங்களுக்கு ஒரு புரட்சி வரும். இந்த மாதிரி தூக்கு தண்டனை எடுத்துட்டீங்கன்னா மற்றவங்களை கொல்றவங்களை நம்ம வந்து சமுதாயத்தின் நல்லதுக்காக, எனக்காக இல்லை, உங்களுக்காக இல்லை, ஒரு தனி நபருக்காக இல்லை, இந்த நாட்டோட நல்லதுக்காக தீமை செய்பவர்களுக்கு தண்டனை கொடுக்கணும். இல்லைன்னா ஒண்ணு செய்யுங்க, இதை வாதாடுபவர்கள்லாம் ஜெயில திறந்து விட்டுருங்க, போலீஸ் வேண்டாம், நாடு நல்லா சுபிக்ஷமா இருக்கும். தண்டனை அதே மாதிரி நீங்க செய்யுங்க, நாட்டுக்கு நல்லதுங்க. ஆனா இதாவது இது வந்துங்க சும்மா அழகா இருக்கு பேச்சுக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நடைமுறைக்கு எது நல்லதுன்னு பாருங்க. இன்னி நாட்டுல இன்னொன்னு சொன்னாங்க, 130 பெரும்பான்மையான நாடுகள், 100க்கும் மேற்பட்ட நாடுகள்ல இது இல்லைங்கிறாரு. இந்த உலகத்துல அதிக ஜனத்தொகை உள்ள நாடுகள், அதாவது பெரும்பான்மையான நாடுகள்னா குட்டி குட்டி நாடுகளா இருக்கலாம். சைனால இன்னைக்கு தூக்கு தண்டனை உண்டு. சைனால 2011 மட்டும் 4000க்கும் மேற்பட்டவர்கள் தூக்கு தண்டனை இடப்பட்டுள்ளனர். ரைட்டுங்களா? அமெரிக்காவில் தூக்கு தண்டனை உண்டு, இந்தியாவில் தூக்கு தண்டனை உண்டு, மலேசியாவில் தூக்கு தண்டனை உண்டு. இந்த 4 கண்ட்ரிஸ் எடுத்தா உலக பாப்புலேஷன்ல 70% மேல் உள்ள நாடுகள்ல தூக்கு தண்டனை இன்னைக்கு இருக்கு.
நல்லா அதாவதுங்க லைஸ் டேம் லைஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது பொய், அண்டப்புழுகு, ஆகாச புழுகு, அதை விட புள்ளி விவரங்களை தங்களுக்கு சாதகங்களாக நன்றாக எடுத்து சொல்லக்கூடிய லாயர்ஸ் இருக்காங்க. என்னால் அதெல்லாம் முடியாது. உண்மையை மட்டும்தான் என்னால் சொல்ல முடியும். உணர்ச்சி பூர்வமா சொல்றேன். இன்னைக்கு நீங்க நாட்டுல போய் மக்கள்கிட்ட கேளுங்க. அதுவும் அவங்க அப்பன், ஆத்தா, மவ, மனைவி இவர்களை அடிப்பட்டவங்களை போய் கேளுங்க. அவன் மனசு துடிக்குதுங்க. நீங்க நல்லா ஏசி ரூம்ல உட்காந்துக்கிட்டு அழகா பேசலாம், இது வேண்டான்னு சொல்லலாம். அவனுக்கு அடிப்பட்டாதான் தெரியும். தலைவலியும் பசியும் அவனுக்கு வந்தாதான் தெரியும். நீங்க பேசுங்க. இங்க சிறுபான்மையினர் இதுதான் ஏதோ இதுன்னு சொல்லிட்டு ரொம்ப பெருசா கலப்பறீங்க. ஆனா இது மக்கள் மன்றத்துல எடுபடாதுன்னு நான் சொல்றேன். அதாவது இந்த இவர் சொல்ற தனிப்பட்ட ஃபேமிலி பாதிக்கப்பட்டால் அதற்காக தூக்கு தண்டனை கொடுக்கணுங்கிறாரு. இதுல நளினி நம்ம சோனியா காந்தி அவர்கள் தனிப்பட்ட முறையில் ஃபேமிலி பாதிக்கப்பட்டிருக்குது. அவர்களே சொல்லியிருக்காங்க, எனக்கு இந்த குற்றச்சாட்டில் ஈடுபட்டவர்களை தூக்கு தண்டனை கொடுப்பதில் எங்க குடும்பத்துக்கு ஈடுபாடு இல்லை, வேண்டாம் அப்படிங்கறது அவங்களே சொல்லியிருக்காங்க. 83ல் இந்திரா காந்தி அம்மையார் அவர்களே சொல்லியிருக்காங்க தூக்கு தண்டனை குறைக்கணும், தூக்கு தண்டனை வேண்டாம் அப்படின்னு. இப்ப அப்படி பார்க்கும் பொழுது பல தனிப்பட்ட நபர்களே பாதிக்கப்பட்டவர்கள். ஆமா, ஓரளவுக்கு நாகரீகம் அடைஞ்ச நாட்டுல இதுதான் இது காட்டு மிராண்டி காலம் கிடையாது. நம்ம இன்னும் காட்டு மிராண்டி காலத்துல இருந்து பேசல. தனிப்பட்டவன் பாதிச்சாலும் இனி அவனை திருத்தறதான் வழிபட வாய்ப்பு கொடுக்கலாம்ங்கிற மாதிரி கருத்து சொல்லிருக்காங்க. தண்டனைக்கு சரியான தண்டனை தான் கொடுக்கணும். தண்டனைக்கு தூக்கு தண்டனை கொடுக்கறதுங்கிறது இது ஒரு கொலை குற்றம் இல்ல. தொடர்ந்து பேசலாம். அரசு கொடுக்கிற கொலை. தொடர்ந்து பேசலாம். ஒரு நேயர் என்ன சொல்றாங்கன்னு கேட்போம். மக்கள் வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். எங்க இருந்து பேசுறீங்க? உங்க பேர் சொல்லுங்க. நான் இங்க பெங்களூர்ல இருந்து. சொல்லுங்க. உலக தமிழ் கழகத்துடைய பெங்களூர் தண்டு கிளையுடைய செயற்குழு. ஐயா நான் பெங்களூர்ல இருந்து உலக தமிழ் கழகத்துடைய செயற்குழு உறுப்பினர் பேசுறேங்க. சொல்லுங்க. இது ஒரு தூக்கு தண்டனைக்கு ஒரு தூக்கு தண்டனை தான், ஒரு குற்றத்துக்கு ஒரு குற்றம் தூக்கு தண்டனை தான்ன்ற மாதிரி இருந்தா, நீங்க சட்ட வல்லுநர் மாதிரி ஒரு அமெரிக்கன் இவர் பேசுறாருங்களே, ஒரு குற்றவாளியே 40 வருஷம் 20 வருஷம் 25 வருஷம் ஜெயில் தண்டனையில அலைய வச்சுட்டு அவன் முதவே அவன் 20 வருஷம் 25 வருஷம் செத்து போனான். செத்து போனதுக்கு அப்புறம் அவனை எடுத்துட்டு திருப்பி தூக்கு தண்டனை எடுத்துட்டு கொடுத்தா, இவங்க அந்த காலத்துல 40-30 வருஷத்துக்கு முன்ன இருந்த மாதிரி இன்னும் ஜனங்க இருக்கிறாங்கன்றத அவர் பதிவு பண்றாருங்க. இன்னொரு விஷயம் அவர் நல்லா புரிஞ்சுக்கணுங்க. இவங்களுக்கு என்னைக்கு காங்கிரஸ் உடைய சர்க்கார்ல பிரச்சனைன்னு ஒண்ணு வரும்போதோ இவங்க எடுக்கிற பிரச்சனைங்க ஒரே ஒரு விதம், ஒண்ணு நாட்டுடைய மக்களை திசை திருப்புறாங்க. தூக்குன்றது இப்ப எதுக்கு ஐயா இவ்வளவு இப்ப ஒரு வருஷ காலகட்டத்துக்குள்ள தூக்கு தண்டனைய எதுக்கு இப்ப இருக்கு இவ்வளவு சுறுசுறுப்பா நிறைவேற்றுறாங்க? முழுசா எந்த இதையுமே ஆராயில. ராஜீவ்காந்தி உடைய கொலையில உண்மையான குற்றவாளிங்க யாருன்னு இன்னும் கண்டுபிடிக்க முடியல. அதுக்கு அந்த ஒண்ணுமே இல்லாத எதுவுமே இல்லாத இவங்க திடீர்னு இவங்க மேல இருக்கிற ஊழல தொடச்சிக்கிறதுக்காக மக்களுடைய மனசுல இருந்து அந்த கரையை எப்படியாவது தொடச்சிடலான்றதுக்காக இவங்க ஏமாத்து வேலைக்காக இந்த தூக்கு தண்டனை கையில எடுத்து இருக்கு. ஐயா நன்றி ஐயா. உங்களுடைய கேள்விக்கு அமெரிக்க நாராயண ஐயாவே பதில் சொல்லுவாங்க. தங்கள் மீது படிந்த ஊழல் கரைகளை மறைப்பதற்காக அரசு செய்யக்கூடிய ஒரு நடவடிக்கை அப்படிங்கிற மாதிரி அவர் கருத்து சொல்லியிருக்காரு. சுருக்கமாக சொல்லுங்க உங்களுடைய கருத்தை. மற்றவங்க பேசி அந்த சுருக்கமாக சொல்லுங்கன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. மறுபடியும் எனக்கு நேரம் தராமல் ஒவ்வொரு முறையும் என்ன நீங்கள் இது பண்ணுறீங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன். இரண்டாவதாக, நான் அமெரிக்கா நாராயணன் இல்லை, அமெரிக்கை நாராயணன். அதை கொஞ்சம் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். அமெரிக்கைன்னா பணிவானன்னு அர்த்தம். மூன்றாவதாக, இவர் சொன்னாரே இதை திசை திருப்பும் முயற்சின்னு, இவர்கள் மறுபடியும் சொல்கிறேன், இவர்களுடைய இயக்கத்தையும் சரி மற்றவர்களும் சரி பசுந்தோல் போர்த்திய புலிகள். இவர்கள் இந்த ஏதாவது மனித உரிமை இந்த இதுன்ற போர்வையில தங்களுக்கு இது ஏன் 20 வருஷத்துக்கு முன்னே இவங்க எல்லாம் அப்படியே பேசல? எப்படி ஊழலை மறைக்க இது பேசுகிறேன் என்று நீங்கள் கூறுகிறீர்களோ அது அரசியல் இல்லைன்னா இது அரசியல் இல்ல. அந்த கேள்வியை நீங்க என்கிட்ட கேட்க, நான் தமிழ் பழமொழியை சொன்னேன். நம்மளுடைய கருத்துக்களை ஐயா ஒரு நிமிடம் இல்ல நேயர்களே ஒரு நிமிடம் ஐயா இருங்க ஐயா ஒரு நிமிடம் 3 பேர் பேசிட்டு இருந்தோம்னா நிகழ்ச்சி நேயர்களுக்கு போய் கருத்து சேராது. ஒரு நிமிடம் காத்திருங்கள் நேயர்களே, கருத்துக்களோட காத்திருங்கள் நேயர்களே, கருத்துக்களோட காத்திருங்கள். சந்திப்போம்.
நீதியின் குரல் இடைவேளைக்கு பிறகு தொடரும். சூரியனின் ஒளிவெப்பத்திற்கு காரணமான வாயுக்கள் அழிந்து வருகின்றனவா? சூரியனின் ஆயுட்காலம் குறைந்து வருவதால் விரைவில் அது கருந்துளையாக மாற உள்ளதா? நிலவில் காந்த மண்டலங்கள் உருவானதாக சொல்லப்படுவது உண்மைதானா? பூமியின் ஒத்த தன்மையை ஒரு காலத்தில் கொண்டிருந்த நிலவானது விரைவில் உயிர் தளிர்க்கும் கோளாக உருமாறுமா? இந்தோனேஷியா பகுதிகளில் அடிக்கடி ஏற்படும் நிலநடுக்கமானது இந்துமா கடலில் இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையில் உள்ள கண்டத்தட்டானது உடைவதற்கான அறிகுறியா? செவ்வாய் ஆய்வுகளை மேற்கொள்வதற்கு இன்றைய நவீன அறிவியலானது அப்பாவி மனிதர்களை பலி கொடுக்க உள்ளதா? எண்ணிலடங்கா பல புதிய கண்டுபிடிப்புகளை புதியதொரு கோணத்தில் ஆராய்ந்து விடை தெரியா பல மர்ம கேள்விகளின் முடிச்சுகளை அவிழ்க்க வருகிறது. அண்டம் அதிர வைக்கும் அறிவியல் கோணம் இன்று மாலை 6:05. ஏப்ரல் 25 மாமல்லபுரத்தில் கோடி வன்னியர் இளைஞர் பெருவிழா. சித்திரை முழு நிலவில் வங்கக்கடலா இல்லை வன்னிய கடலா? வியக்க வைக்கும் வன்னிய கடலே, ஆர்ப்பரித்து வரும் வன்னிய பேரினமே, நமது ஐயாவின் அறிவுரையை கேட்க, ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றிட அலைக்கடலென திரண்டு வாரீர் வாரீர். என்றென்றும் ஐயாவின் உண்மை விசுவாசி போரூர் ஆலப்பாக்கம் லயன் ஏஆர் டில்லி பாபு, மாநில செயற்குழு உறுப்பினர், திருவள்ளூர் மாவட்டம். ஒரு டாக்டரா வாக்கிங் போறது எவ்வளவு முக்கியம்னு எனக்கு தெரியும். ஆனா பல காரணங்களால நாம ரெகுலரா வாக்கிங் போறது இல்ல. அதனால தான் நான் ஆர்பிட்ரெக் எலைட் யூஸ் பண்றேன். இதுல சீரான வேகத்துல ஒர்க் அவுட் செய்யறதுனால சாதாரண வாக்கிங்கை விட 4 times பெட்டர். ஆக்சலரேட்டட் ஃபேட் பர்னிங் சிஸ்டம் இருக்கிறதுனால உடம்புல இருக்கிற தேவையற்ற டாக்ஸின்ஸ் வெகு விரைவில் குறைக்குது. ஆர்பிட்ரெக் எலைட்ல கார்டியோவாஸ்குலர் ஒர்க் அவுட் செய்யறதால வெயிட் மட்டும் இல்ல, பிபி, ஸ்ட்ரெஸ், கொலஸ்ட்ரால் எல்லாமே சீக்கிரமா கண்ட்ரோல் ஆயிடுது. நாள் முழுக்க எனர்ஜெட்டிக்கா இருக்க முடியுது. ஐ ரெக்கமெண்ட் ஆர்பிட்ரெக் எலைட். தினமும் லட்சக்கணக்கான மக்கள் பயன்படுத்தும் ஆர்பிட்ரெக் எலைட்டை சுலப தவணைகளில் நீங்கள் உடனே பெற 04440504000 என்ற எண்ணுக்கு மிஸ்டு கால் கொடுங்கள். ஆர்பிட்ரெக் எலைட்டை யூஸ் பண்ணுங்க. பிபி, கொலஸ்ட்ரால் கண்ட்ரோல் பண்ணுங்க. புது லைஃபை என்ஜாய் பண்ணுங்க. ஆர்பிட்ரெக் எலைட் உங்கள் முழு குடும்பத்திற்கான ஆரோக்கியம். முதியோர் இல்லம் தான் எங்களுக்கு உலகம், ஊர், மக்கள், மனுஷாலு எல்லாம். நாங்கள் எட்ட வந்துட்டால் கூட எங்கள் பந்த பாசம் அருந்து போச்சுன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நாங்கள் நினச்சிக்கிட்டு தான் இருக்கிறோம். பெத்திட்டுமே. பிள்ளைகளாலையும் மருமகளாலையும் இந்த பேரண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மனதளவுலையும் சரி உடலளவுலையும் சரி ரொம்ப வேதனைப்பட்டு இந்த முதியோர் இல்லத்தில் வந்து சேர்ந்துருக்கிறாங்க. மனம் நாளை பகல் 12:30. நீதியின் குரல் தொடர்கிறது. தூக்கு தண்டனை நிறைவேற்றுவதில் அவசரம் காட்டும் நடுவர் அரசின் நிலை குறித்த கருத்துக்களை நம்ம பேசிட்டு இருக்கிறோம். ஐயா, இடைவெளிக்கு முன்னாடி நம்ம பல கருத்துக்களை பேசணும். அது விவாதங்களாக கூட போயிடுச்சு. என்னென்னா, இப்போ ஒரு கருணை மனு குடியரசுத் தலைவருக்கு சென்ற பிறகு அந்த கால அவகாசம்ங்கிறது சில கேஸ் பார்த்தீங்கன்னா நிறைய போயிடுது. அப்படி போகும்பொழுது அவர்களுக்கான தண்டனை குறைப்புக்காக அது ஒரு வாய்ப்பாக கூட பயன்படுத்தலாம்னு நம்பிட்டு இருந்தாங்க. இப்போ சமீபத்திய தீர்ப்பு வந்து அப்படிலாம் கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுதான் நான் சொல்லுவேன். அதை பற்றி விளக்கத்தை சொல்லுங்கள். அதுதான் முக்கியமாக. நீங்கள் என்ன செய்யணும்னா, அதாவதுங்க 1988 திரிவேணி பேன்ட்டு ஒரு வழக்கு. அந்த திரிவேணி பேன் வழக்கில் தான் இந்த இஷ்யூ வந்து முதல்ல ஸ்டார்ட் ஆகுதுங்க. 5 நீதிபதிகள் உட்காந்து இது மாதிரி கருணை மனு அப்படின்னு சொல்கிறது 161லையோ இல்லை 72லையோ கொடுக்கின்ற கருணை மனுக்களை இமீடியட்டாக டிஸ்போஸ் பண்ணணும். அதை ஒரு 6 மாதத்துக்குள்ளேயோ 1 வருஷத்துக்குள்ளேயே நீங்கள் டிஸ்போஸ் பண்ணணும். நீங்கள் வந்து காலதாமதமாக டிஸ்போஸ் பண்ணால் அதனுடைய விளைவு என்ன அப்படின்றத பற்றி 5 நீதிபதிகள் உட்காந்து முடிவு பண்ணுறாங்க. அந்த 5 நீதிபதிகளில் ஒரு நீதிபதி 5 நீதிபதிகளுக்காக சொல்கிறாரு, ஒரு இறந்தவரின் உடல் சிதைந்து கொஞ்ச நேரமே எரிகிறது. நாளை இறக்கப் போகிறோம் என்று நினைத்து கொண்டிருப்ப தூக்கு கைதிகளின் மனநிலை
தினம் தினம் எரிந்து கொண்டே இருக்கிறது. அதான் அவர் வந்து அந்த ஜட்ஜ்மெண்ட் எழுதுறார். அதனால் ஒரு நாள் டிலே கூட இது வந்து மோசம். ஈவன் ஒரு நாள் இன்னைக்கு வந்து கருணை மனு கொடுத்தா நார்மலி வந்து இந்த ப்ராசஸ் போகிறதுக்கு 6 மாதம் ஆகும். ஆனால் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் எவ்வளவு விரைவில் முடிக்க முடியுமோ அவ்வளவு விரைவில் முடிக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் அந்த தூக்கு தண்டனை கைதிக்கு அரசிடம் சென்று என்னை தூக்கிலிட உனக்கு உரிமை இல்லை அப்படின்னு சொல்வதற்கு அவங்களுக்கு உரிமை இருக்கு. அது அடிப்படை உரிமை. அதுதான் திரிவேணிபென் வழக்குங்க. 5 நீதிபதிகள் அடங்கிய பெஞ்சு. இது உலகம் பூரா பேசப்பட்ட வழக்கு, எல்லாருக்கும் தெரியும். நான் வந்து குஜராத்தில் இப்போ வந்து குஜராத் ஹைகோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த கொலை நடந்தது எங்கள் வீட்டுக்கு அருகில். அந்த வழக்கில் 5 இதுதான் சட்டங்க. 25 வருடங்களாக இதுதான் சட்டம். அதாவது சில இப்போ வந்து இவங்களுக்கு பாத்தீங்க 8 வருஷம் 10 வருஷம் 12 வருஷம் ஆயிடுச்சு. எனக்கு உரிமை உள்ளது, என்னை இனிமேல் தூக்கிலிட உனக்கு உரிமை இல்லை, எனக்கு அடிப்படை உரிமை உள்ளது. இதுதான் இது சட்டம். சுப்ரீம் கோர்ட் நீங்க என்ன சொல்லுங்க? புல்லர் வழக்குல நாங்க ஒத்துக்கிறோம் அந்த ஜட்ஜ்மெண்ட்டை. ஆனால் அந்த தீர்ப்பு தடா சட்டத்தில் தண்டிக்கப்பட்ட ஒருவருக்கு பொருந்தாது. இதான் அவங்க சொல்லியிருக்காங்க. புல்லர் வழக்கு என்னன்னீங்கன்னா தடா சட்டத்தில் தண்டிக்கப்பட்டவர், அவர் ஐபிஎஸ்ல தண்டிக்கப்படல, தீவிரவாத குற்றத்திற்காக தண்டிக்கப்பட்ட ஒருவர். ஆனால் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தண்டிக்கப்பட்டவர்கள் யார்? அவர்கள் தீவிரவாத குற்றத்திற்கு தண்டிக்கப்பட்டவர்கள் அல்ல. அவர்கள் வெறுமனே ஐபிசி 302 120B தண்டிக்கப்பட்டவர்கள், உச்சநீதிமன்றத்தால் கணிக்கப்பட்டவர்கள். இவர்களுக்கு வந்து புல்லரின் தீர்ப்பு பொருந்தாது. ஆனால் நமக்கு என்ன அச்சம்னா, இந்த புல்லரின் தீர்ப்பு மாதிரியே வந்து இவங்களுக்கும் கொடுத்துருவாங்களோ, கொடுத்து இவங்களையும் வந்து இல்லை தூக்கு மேலே ஏறணும்னு சொல்லிடுவாங்களோன்றதான் மக்களுடைய அச்சம். ஏன் மக்கள் வந்து இதுக்காக வருத்தப்படுறாங்கன்னா, 22 ஆண்டுகள் அவர்கள் சிறையில் இருக்கிறார்கள். ஒரு லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட்ன்றது நார்மலி என்னன்னீங்கன்னா டில் டெத்துங்க. லைஃப்னு கொடுத்துட்டா டில் டெத், அவன் ஜெயிலில் தான் இறக்கணும். ஆனால் நமக்கு என்ன ஸ்கீம் இருக்குங்க தமிழ்நாட்டில்? 10 ஆண்டுகள் இருந்தால் அவனுக்கு முன்விடுதலை கொடுக்கலாம், 8 ஆண்டுகள் இருந்தால் முன்விடுதலை கொடுக்கலாம். இப்படின்ற ஸ்கீமெல்லாம் இருக்கும் பொழுது மக்களின் மனதில் ஏற்கனவே 2 லைஃப் சென்டென்ஸ் அவங்க அனுபவிச்சுட்டாங்க. இப்பொழுது தூக்கிலிடுவது தவறு. ஒருவேளை சுப்ரீம் கோர்ட் திரும்பவும் வந்து புல்லர் வழக்கு மாதிரி இந்த வழக்கையும் எழுதினால் தமிழக முதல்வருக்கு மீண்டும் ஒரு மனுவை அவரிடமிருந்து பெற்று கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் முடிவு செய்து இவர்களை விடுதலை செய்யலாம் அல்லது அவர்கள் தண்டனை ஆயுள் தண்டனையாக குறைக்கலாம். ஐயா தொடர்ந்து பேசலாம். புல்லரின் மனு நிராகரிக்கப்பட்டதை தொடர்ந்து பதற்றமான ஒரு செய்தி, சாந்தன் உள்ளிட்ட 3 தண்டனை நெருங்கி கொண்டிருக்கிறது என்ற அச்சம் நிலவுகிறது. அது பற்றி உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள். இல்லை, இப்போ இந்த பிரணாப் முகர்ஜி வந்ததிலிருந்து கருணை மனுக்கள் தள்ளுபடி ஆகிறது. இந்த காரணங்களை பார்க்கும் பொழுது சாணக்கியன் சொன்ன ஒரு தத்துவ ஞானி சாணக்கியன் சொன்ன அந்த ஒரு இது நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது சென்டென்ஸை. நாட்டில் மன்னருக்கு எதிராக குழப்பங்கள் வரும் பொழுது அப்போ வந்து அவர் என்ன பண்ணணும்னா, புளிய மரத்தில் ஒரு மர்ம நபரை தூக்கிலிடுங்கள் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. எதுக்காகனா ஒரு டைவர்ட் பண்ணுறது. நீங்கள் இப்போ பாருங்கள், போபால் கேஸ் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது, விஷவாயு கேஸு. அதில் அஃபீஷியலாக வந்து 5300 பேர் இறந்தாங்கிறது. அதற்கு அன்அஃபீஷியல் ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா 20000 பேர் இறந்தாங்க அப்படிங்கிறது. 6 லட்சம் பேர் அதனால் பாதிக்கப்பட்டாங்கிறது. அந்த ஆண்டர்சன் இருக்கார் பாருங்க, அவருக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை வெறும் 2 வருஷம் 1 லட்சம் ரூபாய். இது அதையும் கூட அவர் வந்து தப்பிச்சு இதுவரைக்கும் பிடிபடலை. எத்தனை பேர் 20000 பேர் செத்த நபரை வந்து நம்ம எடுக்கவே இல்லை. பஃபேஸ் கேஸ் அதில் எடுத்தோம்னா பல கோடி ரூபாய் ஊழல் நடந்தது, அதில் என்ன நடந்ததுன்னு தெரியல. இப்போ 2G கேஸ்னு போயிட்டு இருக்குது. இதெல்லாம் இந்த காரணத்துக்காக தான் இந்த தூக்கு தண்டனை வந்து இதை வந்து மாற்றி அமைக்கிறாங்க. சாணக்கியன் சொன்ன இதே வந்து தத்துவம் இப்பவும் பொருந்தது. இப்போ அதான் மாற்றி இந்த பார கொண்டு வராங்கிறது ஒரு மிகப்பெரிய மறைப்பதற்கு தான் இப்படி நடவடிக்கை அரசு நடவடிக்கை இருக்குது. இதுல இதான் நடவடிக்கை இருக்குன்னு தான் பொதுமக்களுடைய கருத்து. இது நாம பரவலா பார்க்கும் பொழுது இதை தாண்டி நீங்க வந்து இப்போ தனிப்பட்ட முறையில் இங்க தமிழர்களா இருக்கக்கூடிய 7 பேருடைய தூக்கு தண்டனை இப்பொழுது நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. வீரப்பன் கேஸ்ல இருக்கக்கூடிய 4 பேர் இன்னைக்கு கர்நாடகா சிறையில் இருக்காங்க, பெல்காம் சிறையில். அந்த 4 பேர்னு சொல்றாங்க, எங்களுக்கு இதுவரைக்கும் நாங்க வந்து வீரப்பனை கண்ணையும் கூட பார்த்தது இல்லையா. சாதாரண ஒரு கிறிஸ்துவ கோயிலில் நாங்கள் வேலை செஞ்சுட்டு இருந்தோம். எங்களை பிடிச்சி இந்த கேஸில் மாட்டி இப்போ வந்து தூக்கு தண்டனைக்கு அளவுக்கு நான் கொண்டாந்துருக்கேன், எப்படியாச்சும் என்னை காப்பாற்றுங்கிறான். அவன் ஒரு மலைவாழ் மக்கள், ரொம்ப பரிதாபமான நிலைமை. நீங்கள் சைமன், அந்த பிள்ளைந்திரன், இந்த 4 பேரை பார்த்தீங்கன்னா ரொம்ப பரிதாபம்.
அதே இது நீங்க இந்த 3 பேர் இந்த ராஜீவ் கேஸ்ல இருக்கக்கூடிய 3 பேரும் ரொம்ப சாதாரணமா அவங்க வந்து தடா கேஸும் கூட கிடையாது. ஐயா சொல்ற மாதிரி தடா கேஸும் கூட கிடையாது, ஐபிசி கேஸ் தான் அவங்களுக்கு. அவர்களுக்கும் வந்து எந்த எவிடன்ஸும் கிடையாது. ஒரு பேட்டரி, இப்போ சாதாரண ஒரு காமன் மேன் எடுத்துக்கோங்க, லேமேன், ஒரு பேட்டரி வாங்கி கொடுத்ததுக்காக எங்கேயாச்சும் ஒரு பில்லு தருவானா ஏதாச்சும் ஒரு கடையில்? சாதாரண பொட்டி கடையில் ஒரு பெட்டி கடையில் வந்து பில்லை வாங்கி அதை அட்டாச் பண்ணி இன்னைக்கு வந்து அவன் பேரறிவாளன் வந்து தூக்கு தண்டனை நிற்கிறான். இது வந்து ஒரு அரசியல் ரீதியான காரணங்களை வைத்து தான் இந்த இது கொண்டு போகிறதுங்கிறது பொதுமக்களுக்கு தெளிவாக தெரியறதுனால தான் பொதுமக்கள் இன்னைக்கு கொதி தெளிஞ்சிருக்கான். பல இடங்கள்ல ஆர்ப்பாட்டம் நடக்குது, தூக்கு தண்டனை வேண்டாங்கிற இதெல்லாம் வருது. மனித உரிமை ஆர்வலர்கள் தூக்கு தண்டனை வேண்டாங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் பொதுமக்கள் எழுச்சி பெற முக்கியமான காரணம் இந்த அரசியல் ரீதியான காரணங்களை வைத்து தான் இன்றைக்கு வந்து இது காங்கிரஸ் அரசு வந்து போயிட்டு இருக்குது. இதை தடுக்கப்பட வேண்டும். தொடர்ந்து பேசலாம். அதுவரை அவசர கதியில் எடுக்கக்கூடிய இந்த முடிவுகள்லாம் வந்து ஊழலை மறைப்பதற்கும் தங்களுடைய பழிகளை தீர்த்துக் கொள்வதற்காகத்தான் இது போன்ற நடவடிக்கைகள் எடுக்கிறாங்கிற மாதிரி சொல்றாங்க தன்னுடைய கருத்துக்களை. நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் வந்து மற்ற வார்த்தைகளை சொல்லச்சு மறுபடியும் நான் உங்களையும் சொல்றேன், இங்க பக்கத்தில் இருக்கவங்களையும் சொல்றேன். எங்கள் மீது குற்றம் சாட்டுகிறீங்க, 2 பக்கத்திலையும் எனக்கு எதிராக பேச வச்சிருக்கீங்க. ஆனால் அவர்களுக்கு என்னை விட 2 மடங்கு அதிக நேரத்தை ஒதுக்குறீர்கள், அதுதான் உண்மை. 2வதாக நான் ஒன்று சொல்லச்சே சப்ஜெக்ட் மீட்டி போகிறான்னு சொன்னீங்க. ஆனால் இவங்க வந்து இந்த கொலை தண்டனையை பற்றி பேசலாமல் மற்ற எல்லாம் லஞ்சம் லாவண்யம் மற்றவைகளை பேச விடுறீங்க. நீங்க வந்து நடுநிலையாக இல்லைங்க. நான் உங்க மேல உங்களை கேள்விக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய கடமை என்ன, தலைப்பு என்னன்னா தூக்கு தண்டனை நிறைவேற்றுவதில் அவசரம் காட்டும் நடுவண் அரசின் நிலைமை. இப்படி ஒண்ணு அவங்க அவசரமா செய்யறாங்க பேசும் பொழுது அரசு அப்படி நடவடிக்கை எடுப்பதற்கு காரணம் ஊழலாக இருக்குமோ, தன் மீது உள்ள பழியை மறைக்க இருக்குங்களோ அவங்களை கருத்து சொல்றாங்க. இதை வந்து நீங்க தலைப்புக்கு அப்பாற்பட்டதுன்னு எப்படி நினைக்கிறீங்க? உண்மைதான், அப்பாற்பட்டது இல்லைன்னு வச்சுப்போம். இதை ஒரு காரணமா வச்சுட்டு பசுந்தோல் போர்த்திய புலிகள் செய்கிறாங்க, ஏன் எல்லாம் உணர்ச்சி படுறீங்க? ஏன் அப்போ அவங்க செய்யறது சரியா? அப்போ அதுக்கு நீங்கள் வாய்ப்பு தரணும் இல்லை? ஏன் செய்யும்? அப்போ நீங்கள் உண்மையிலேயே நடுநிலையில் இருந்தா அப்போ என்னை ஏன் அடக்குறீங்க? ஒன்று. 2வதாக இவர்கள் எனக்கு ஒவ்வொரு முறையும் நான் பேசி குறிப்பிட்ட காலத்துக்குள்ள முடிச்சுக்கிறீங்கன்றீங்க. இன்னைக்கு நீங்கள் இந்த இதை எடுத்து பாருங்க, எவ்வளவு நேரம் 2 பக்கத்துக்கு கொடுத்துருக்கேன். 2வது. அதனால 2. 3வதாக இவர்கள் சொல்றாங்க, அதாவது தீவிரவாதிகள் மற்றவனை கொன்னவன். இது வந்து இவர் சொன்னார், இவங்களே அதாவது சோனியா காந்தி அவர்களை வேண்டான்னு சொன்னாங்க. அது அவர்களுடைய உயர்ந்த உள்ளத்தை காட்டுது. அவர்களுக்கு நான் தலை வணங்குறேன். இவர் கொண்டு வந்ததையும் பாராட்டுறேன். நான் கொண்டு வந்தா என்ன சொல்வீங்க? காங்கிரஸ்காரன் தன் தலைவியை பாராட்டுறான்னு. அவங்க குடும்பம் வந்து அது பாரம்பரியமான குடும்பம், பகைவர்க்கும் அருள்வாய் நன்னெஞ்சேன்னு அவங்க செய்கிறாங்க. ஆனால் இது நாட்டுக்கு நல்லதான்றதை பற்றி தான் பேச்சு. நான் என்ன சொல்கிறேன், இன்றைக்கு இது நான் ராஜீவ்காந்தி கொலைக்கு மட்டும் சொல்லலை. வீரப்பன் ஒன்று எங்கள் மாமா மச்சான் இல்லை, இந்த நாட்டே டெரரைஸ் பண்ணான். யாருமே பண்ணல. இந்த அம்மா தான் போய் அப்புறம் நம்ம டிஜிபி இவரை வச்சு அங்கே போய் இது பண்ணாங்க. அங்கே போலீஸ்காரன், அப்பாவி போலீஸ்காரன், உங்கள் மக்களுக்காக போராடுகின்ற போலீஸ்காரனை கொண்டான். அவங்களுடைய இதையும் நீங்கள் சொல்கிறீங்க. இது வந்து அரசியல் காரணங்களுக்காக நான் செய்யலை. மக்களுக்கு அதாவது நாட்டில் வந்து சுபிக்ஷமாக இருக்கணும்னா தண்டனைகள் நிறைவேற்றப்படணும். நம்ம நாட்டில் மட்டும் இன்னைக்கு இதற்கு இன்னைக்கு வந்து இது ஒரு பெரிய பேச்சாக இன்னைக்கு நீங்க பலமுறை உங்கள் வாதத்திலேயே அவங்க கேட்காமே நீங்க கொண்டு வந்தது ராஜீவ்காந்தி கொலையாளிகள். அவங்க கொல்லப்படணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க குற்றம் செஞ்சாங்க. முன்னும் முதல்ல இவர் நான் இன்னொருத்தர் கூட பேச கேட்டார், இவரும் பதில் சொல்ல, வேற யாரும் பதில் சொல்ல. சார் 4வது குற்றவாளியை ஏற்றுறீங்க, முதல் குற்றவாளி ஏத்தலன்னு. அவங்களையும் கிடைச்சா செய்ய வேண்டியது நம்ம பொறுப்பு. நம்ம அரசாங்கம் அதை செய்யலன்னு நான் வருத்தப்படுறேன். அதாவது தவறு செய்தவர்கள் தண்டிக்கப்படணும். அப்பதான் ஒரு சமுதாயம் சிறப்பாக இருக்கும். இவர்களெல்லாம் அழகா பேசலாம். மறுபடியும் சொல்றேன், இவர்கள் யாராவது தங்கள் குடும்பத்துல இது மாதிரி நடந்தா இவர்கள் செய்வார்கள். நான் சொல்றேன், என் குடும்பத்துல யாராவது தப்பா செஞ்சிருந்தாங்கன்னா அவங்க கொலை செய்யப்படணும் நான் சொல்றேன். சரி, தவறு செய்தவர்களுக்கு தண்டனை. இந்த சமுதாயத்துல லஞ்சம் வாங்குறவன் அவமானப்படுறது இல்ல, இன்னைக்கு தூக்கு தண்டனை இருக்குவன் உயர்த்தி பேசப்படுறான். இது சமுதாயத்துடைய வீழ்ச்சியை காட்டுது, சமுதாயத்துடைய அவமானத்தை காட்டுது, சமுதாயத்துடைய நாகரிகத்தன்மை. எல்லாத்தையும் நான் ஏத்துக்கிறேன். ஒரே ஒரு கேள்வி, அப்ப ஊழல் மலிந்து விட்டது, குற்றங்கள் உணர்வு எந்த அளவு மலிந்து விட்டது, அதை விட அதிகமாக ஊழல் மலிந்து விட்டது, அதை ஏற்றுக்கொள்கிறீர்களா? நிச்சயமா தவறு செய்தவர்கள் தண்டிக்கப்படும். யாரா இருந்தாலும் சரி, அது நானே தப்பு செஞ்சவனா இருந்தாலும் சொல்றேன். இன்னைக்கு கேமரா பார்த்து சொல்றேன், என்ன தண்டிங்க. இன்னொன்னு சொன்னாரு, இவர் சொன்னாரு, இதை பத்தி பேசினாரு. என்ன நம்ம இது போபால்ல ஆண்டர்சன் பத்தி சொன்னாரு. அதுல ஒரு கருத்து சொல்ல விரும்புறேன். பஸ்ல ஒருத்தர் போறாரு, டிரைவரு என்ன பண்றாரு, சரியா கவனக்குறைவு, போய் இடிச்சிடுறாரு.
10 பேர் 100 பேர் செத்து போயிடுறான். அவனும் பிளான் பண்ணி கொலை பண்றானே தீவிரவாதிகள், அப்பாவி தமிழர்களை கொல்றானே மற்ற ஒரு இயக்கம்ன்ற பேர்ல, அவனையும் ஒரு பஸ் டிரைவர் ஒன்னாயிடுவானா? ஆண்டர்சன் செஞ்சது தப்புதான், ஆனா அது திட்டமிட்டு செய்யப்பட்ட கொலையா? இவருக்கு தெரியும், வக்கீலுக்கு தெரியும். சும்மா அதாவது மக்களை திசை திருப்ப பார்க்கிறாங்க. பேச்சுவார்த்தைகள் அவங்களுக்கு என்ன மாதிரி அவன பேச தெரியாது. எனக்கு உண்மையை மட்டும்தான் சொல்ல தெரியும். நான் மக்களுடைய குரலை உண்மையா ஒலிக்கிறேன். இவங்கெல்லாம் சட்டத்தின் போர்வையில பசுந்தோல் போர்த்திய புலியாக இருக்காங்க. மறுபடியும் ஐயா நம்ம தொடர்ந்து பேசலாம். ஐயா, தலைப்போட இறுதி கட்டத்துக்கு வந்திருக்கிறோம். தூக்கு தண்டனை நிறைவேற்றத்தில் அரசு காட்டுடைய அவசரம் குறித்த உங்களுடைய கருத்தை சுருக்கமா. அதாவது சாருக்கு அவருடைய வியூக்களை சொல்ல, கருத்துக்களை சொல்ல எல்லா உரிமையும் இருக்குது, அவர் சொல்லிட்டார். சரி, இப்போ இந்த டிபேட்டினுடைய இன்டென்ஷனே என்னன்னீங்கன்னா, மக்களுக்கு இந்த கருணை மனுக்களை நிராகரிக்கும் பொழுது அரசு அவசரமாக தூக்கு தண்டனை நிறைவேற்றது சரியா இல்லையா? ஒன்று. ரெண்டாவது இந்த கருணை மனுக்களை நிராகரிக்கும் பொழுது அவர்கள் கருத்தில் கொள்ள வேண்டிய அம்சம் என்னன்றது தான் மெயினா. இப்போ இந்த புல்லர் வழக்கில் ஒரு நீதிபதி இன்னசென்ட்னு எழுதிட்டார். அவர் இன்னசென்ட் எழுதிருந்த மத்திய அரசோ இன்றைய வரைக்கும் உச்சநீதிமன்றமோ அது கருத்தில் எடுத்துக்கல. அதனால தான் உச்சநீதிமன்றம் இந்த மறுபரிசீலனை செய்யப்படுது. அதே மாதிரி நளினி வழக்கில் ஒரு நீதிபதி நளினிக்கு தூக்கு தண்டனை கிடையாது, ஆயுள் தண்டனை தான் கொடுக்கணும்னு எழுதினார். அதனால தான் அந்த நீதிபதியின் கருத்தை கருத்தில் கொண்டு அதற்கு பின்னர் தான் நம்ம 161 கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஹெடட் பை கலைஞர் அவங்களுக்கு ஆயுள் தண்டனையாக மாற்றினாங்க. இப்போ இது சட்டப்படி எல்லாமே நடந்துட்டு இருக்கு. எது சட்டப்படி இங்கே நடக்கலன்னா, கருணை மனுக்களை நிராகரித்தவுடன் அவசரமாக தூக்கிலிடுவது அரசமைப்பு சட்டத்துக்கு புறம்பானது. இது எல்லாமே இதை கடுமையாக கண்டிக்கணும். ஒரு கருணை மனு நிராகரிக்கப்பட்டவுடன் அந்த செய்தியை மக்களுக்கு முதலில் அறிவிக்க வேண்டும். ஏன்னா ஏதோ ஒரு தூக்கு தண்டனை தான் நமக்கு வருது. அரிதிலும் அரிதான வழக்கில் தான் நம்ம தூக்கு தண்டனை கொடுக்கிறோம். அது மக்களுக்கு அறிவிக்க வேண்டும். நிரபராதிகள் தண்டிக்கப்பட வேண்டிய கட்டாயத்தில் உள்ளதால் மரண தண்டனையை அகற்ற, மரண தண்டனையை இந்தியாவிலிருந்து நீக்க எல்லோரும் முயல வேண்டும். தூக்கு தண்டனைக்கு அடுத்து தூக்கு தண்டனைக்கு அரசு காட்ட அவசரம் குறித்த நடவடிக்கைகள் சுருக்கமாக சொல்லுங்க உங்களுடைய கருத்தை. இப்போ பிரணாப் முகர்ஜி வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கும் பொழுது பாகிஸ்தானுக்கு ஒரு கோரிக்கை வச்சார். இந்தியர் பஞ்சாபியரான சரம்ஜித் சிங்கை நீங்கள் தூக்கிலிடக்கூடாது அப்படின்னு சொன்னார். இப்போவும் அந்த கோரிக்கையிலிருந்து இந்தியா நழுவலை, இன்னும் கேட்டு தான் இருக்காங்க. இது பல வழக்குகள் நடந்திருக்குது. சைனாவில் 2 தமிழர்கள் தூக்கிலிடுறதுக்காக போட்ட உடனே அதற்காக எங்கள் அமைப்பு இங்கே இருக்கிற கவர்னரை சந்தித்து பேசினப்போ அவனும் இந்திய அரசின் மூலமாக அதை தூக்கு தண்டனையை குறைத்து ஆயுள் தண்டனையாக மாற்றப்பட்டது. இதுக்கு மற்றவர்கள் நாட்டில் நடந்ததுன்னா அது அடுத்தவனுக்கு பட்டா ரத்தம் தக்காளி சட்டி, நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு பழமொழி தான் நம்மளுக்கு ஞாபகம் வருது. இது இங்கே நடந்தாலும் தூக்கு தண்டனை என்பதை மொத்தமாக நிறுத்தப்பட வேண்டும்ங்கிறதான் எல்லாருடைய கோரிக்கை. இதில் அடுத்த நம்மளுக்கு நடந்தால் அது இது, மற்றவங்களுக்கு நடந்தால் இன்னொரு இதுன்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. மனித உயிருங்கிறது உலகம் முழுக்க ஒரே வகையில் தான் இருக்குது. இன்றைக்கி நவநாகரீகமான உலகத்தில் 137 நாடுகள் தூக்கு தண்டனை நிறுத்தியிருக்காங்க. மொத்தமாக இந்தியாவும் அதோடு சேர்ந்து போகணும். இல்லைன்னா பன்னாடுகளில் இந்தியாங்கிறது ஒரு கேவலமான அடிசறுக்கு விழுந்து ஒரு நாடாக கருதப்பட வேண்டியது வரும். அவசரம் காட்டுறது மட்டும் இல்லை, தூக்கு தண்டனையை ரத்து செய்யணும். மொத்தமாக நிறுத்த பேசலாம். உங்களுடைய கருத்தை சுருக்கமாக சொல்லுங்க. அதுங்க சட்டம் பேரில் எப்படி செய்கிறோன்னு, சட்டத்தை நிறைவேற்றுகின்ற கடமையும் இந்த அரசுக்கு உண்டு. சில நேரங்களில் நிறைவேற்றச்சே இதை மக்கள் மன்றத்தில் இது பல நாள் வச்சு எல்லாம் தான் போயிருக்கு. கருணை மனுவை வரத்துக்கு முன்னே சட்டம் பல விதமாக போய் அவன் செஞ்சிருக்கான், தப்பு செஞ்சிருக்கான், அது தண்டனை. இவர் ஒரு ஜட்ஜை பற்றி பேசினார், 4 ஜட்ஜுகள் அதற்கு எதிர்க்காக சொல்லியிருக்காங்க. ஸோ இவர் தனக்கு வேணுன்ற ஒரு ஜட்ஜை மட்டும் வச்சு பேசுகிறாரு வரைய. பெரும்பான்மையான அதான் சட்டம் சொல்லுது, பெரும்பான்மையான ஜட்ஜுகள் சொல்லப்படி நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. தூக்கு தண்டனையும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் அவங்க தூக்கு தண்டனை கொடுக்க வேணும்ன்றல. ஏன்னா இன்னசென்ட் ஷுட் நாட் பி பனிஷ்ன்றது ஃபர்ஸ்ட். இது அதை யோசனை பண்ணி இவர் லாயரு ஜட்ஜுகளை நம்புறாரு, சட்டத்தை நம்புறாங்க. அவங்க கொடுத்ததே அவர் சரியில்லைன்னு சொல்றாரா எனக்கு புரியல. ஒண்ணு. இரண்டாவதாக நீங்க பேச நான் நடுவில் பேசல. நீங்க பேச நான் நடுவில் பேசல. நீங்க பேச நான் நடுவில் பேசல. நீங்க என்ன பத்தி தப்பா பேச கூட நான் தான் பேசல. நீங்க என்ன பத்தி தப்பா பேச நான் நடுவில் பேசல. நன்றிங்க. இவ்வளவு நேரம் வந்திருக்கு. ஒரு நிமிடம்
ஐயா ஒரு நிமிடம் இவ்வளவு நேரம் வந்திருந்து இல்ல ஒரு நிமிடம் இவ்வளவு நேரம் வந்திருந்து உங்களுடைய நிகழ்ச்சியில பரிமாறுகிறது மிக்க நன்றிங்க. நேயர்களே, தூக்கு தண்டனை நிறைவேற்றுவதில் அவசரம் காட்டும் நடுவர் அரசின் நடவடிக்கை குறித்த கருத்துக்களை இவ்வளவு நேரம் பேசணும். தவறுகள் நடக்கக்கூடாது, தவறுகள் தொடரக்கூடாது என்பதற்காக வழங்கக்கூடிய தண்டனை தவறாக இருந்துவிடக் கூடாது என்பதை சொல்லி நிகழ்ச்சி நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். இந்த சாகச வீரர்களோட தான் இன்னைக்கு நம்மளோட அச்சம் தேடி தொடர போது. நாங்கள் நினச்சது எல்லாமே வந்துச்சு, எல்லா விஷயமே பண்ணிட்டோம். எதிர்பார்ப்பில் இது இன்னும் பிரம்மாண்டமாக இருக்கும். என்னாச்சு உங்களுக்கு? ஏன் கவனம் சிதறச்சு? சீட்டில் நெட்டு இல்லை, வந்த ஃபோர்ஸுக்கு சீட்டு தூக்கி அடிச்சது, பேலன்ஸ் மிஸ் ஆகிட்டு வண்டி மேலே வந்து. அச்சம் தவிர நாளை காலை 11:02 உலக தமிழர்களின் இல்லத்திரை மக்கள் தொலைக்காட்சி. ஆச்சி பாதாம் ட்ரிங்க் மிக்ஸ் வழங்கும் மணிச் செய்திகள். இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ. சிவந்தி ஆதித்தனாரின் உடலுக்கு தலைவர்கள், திரைத்துறையினர் மற்றும் பொதுமக்கள் அஞ்சலி. சீனாவில் இன்று காலை ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தில் 70 பேர் உயிரிழந்ததாக தகவல். திருச்சி அருகே ஓய்வு பெற்ற விரிவுரையாளர் வீட்டின் பூட்டை உடைத்து 40 பவுன் தங்க நகைகள் கொள்ளை. ராஜஸ்தானில் நெகிழி பொருள் கிடங்கில் பயங்கர தீ விபத்து, 30 லட்சம் ரூபாய் இழப்பு ஏற்பட்டதாக தகவல். கர்நாடகாவில் நரேந்திர மோடி தேர்தல் பரப்புரை மேற்கொள்வார் என பாஜக அறிவிப்பு. விழுப்புரம் அருகே வீட்டு வாசலில் தூங்கிக் கொண்டிருந்த 3 பேர் சரக்குந்து ஏறி பரிதாபமாக உயிரிழப்பு. சித்திரை முழுநிலவு விழா ஏற்பாடுகள் குறித்து மாமல்லபுரத்தில் பாமக இளைஞர் அணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஆய்வு. செங்கல்பட்டு முகாமில் இலங்கை தமிழர்கள் 3 பேர் காலவரையற்ற உண்ணாநிலை, திறந்தவெளி முகாமுக்கு மாற்ற கோரிக்கை. டெல்லியில் 5 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளி பீகாரில் கைது. மொனாகோ டென்னிஸ் போட்டி காலிறுதிச் சுற்றில் செர்பிய வீரர் நோவாக் ஜோகோவிக் வெற்றி. ஆச்சி பாதாம் ட்ரிங்க் மிக்ஸ் வழங்கிய மணிச் செய்திகள். இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ. ஓம் ஸ்ரீ வெங்கடேஸ்வராய நமஹ. எல்லாருக்கும் வணக்கம். நான் தாங்க உங்க மகாலட்சுமி. இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை ஒரு அரை மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்க பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையே பிரகாசமா மாறும்ன்றதுல எந்த சந்தேகமே இல்லைங்க. ஆமாங்க, இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில நீங்க இந்த இடத்துல மனைய வாங்கினீங்கன்னா கண்டிப்பா உங்களோட வாழ்க்கை தரமும் மாறுங்க. சரி, நம்பிக்கையான நிறுவனம்னு சொன்னியே, என்ன நிறுவனம் அப்படின்னு தானே கேக்குறீங்க? வேற யாருங்க இருக்க முடியும்? தமிழ்நாட்டிலேயே ரொம்ப சிறந்த ரொம்ப பெரிய நிறுவனமான நம்ம வசந்தம் ப்ரமோட்டர்ஸோட முடிச்சூர்ல இருக்க ஹைவே அவென்யூ பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த நிகழ்ச்சியில பார்க்க போறோம். என்ன மனே பார்க்கலாமா? வாங்க. தாம்பரத்துல இருந்து ஸ்ரீபெரும்புத்தூர் போற ஸ்டேட் ஹைவேஸ் தான் நம்ம வசந்தம் ப்ரமோட்டர்ஸோட ஹைவே அவென்யூ அமைஞ்சிருக்கு. இந்த ஹைவே அவென்யூல இன்னைக்கு ஒரு மனையோட விலை வெறும் 4,20,000 ரூபாய் தாங்க.
கோயம்பேட்டுக்கு ஈக்குவலா தாம்பரத்துலயும் ஒரு பிரம்மாண்டமான பஸ் ஸ்டாண்ட் வரப்போகுதுங்க. இந்த பஸ் ஸ்டாண்ட் மட்டும் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மனையோட விலை எகருன்றதுல எந்த சந்தேகமே இல்லை. ஸ்கூல்ஸ்ல இருந்து, காலேஜஸ்ல இருந்து, பேங்க்ஸ்ல இருந்து, ஏடிஎம்ஸ்ல இருந்து, சூப்பர் மார்க்கெட்ஸ்ல இருந்து அந்த அளவுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸும் இந்த இடத்துல வந்துருச்சுங்க. நம்ம ஹைவே அவென்யூல இருந்து கரெக்டா ஒரு 800 மீட்டர்ல 8 மாடி கொண்ட ஒரு பிரம்மாண்டமான ஒரு அபார்ட்மெண்ட் வரப்போகுது. இந்த அபார்ட்மெண்ட் மட்டும் இங்க வந்துட்டா இந்த ஏரியாவோட கலரே மாறிடுங்க. நம்ம ஹைவே அவென்யூ ஒரு இயற்கையான அமைதியான சூழ்நிலையில தான் அமைஞ்சிருக்கு. எல்லா வசதிகளுமே இருக்கு. இந்த முடிச்சு